Praise the Lord. Hallelujah. Amen. Amen. உடைந்த பாத்திரங்கள் ஆனால் கர்த்தரை பயன்படுத்துகிறார். நம்ம அவர் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு நாளை காண்பதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஒன்று கூடுவது இன்னும் ஆசீர்வாதம். ரைட், நாங்கள் வீட்டில் இருந்து தனியாக துதித்து பாடும் பொழுது அது ஒரு பெலன். ஆனால் அதே போல் குடும்பமாக அனைவரும் இணைந்து தேவனுடைய சன்னிதானத்தில் வருவது அதுவும் இன்னொரு பெலன். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, அழைப்பு, அபிஷேகம், மணவாட்டி திருச்சபை அவர் வரும் நாளில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரையிலும் ஆயத்தமாயிருப்பது, இத்தனை ஒரு விழிப்பாயிருப்பது மிக அவசியமாயிருக்கிறது. காரணம், ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இருந்ததை விட, போன வருஷத்தை இருந்ததை விட இந்த ஆண்டிலே, இனி வருகிற ஆண்டிலே அதிக விழிப்பாக, அதிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. காரணம், சத்தியத்தை புரட்டுகிறவர்கள், சத்தியத்தை அல்லது எடுத்து அதுக்கு நிறையா என்ன சொல்லுவோம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ரெசிபி பண்ணுவோம் இல்லை, இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம், அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீர்கள் என்றால் எங்கேயோ ஒரு சக்தி, எங்கேயோ ஒன்று பிரபஞ்சம், எங்கேயோ ஒன்று இருக்குது, என்னோ ஒன்று இருக்குது, அது ஓக்கில் இருக்குது, அது கிண்டி எடுன்னு சொல்லி இன்றைக்கு அநேக ஜாதிகள், ஜனங்கள் அறியாமையினாலே ஒரு அது என்னன்னே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுலேயும் விசேஷமாக தேவனுடைய கற்பனைகளை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த அந்த ப்ராக்டிக்கலாக செய்வது கஷ்டம். கர்த்தருக்காக வாழ்வது, எப்படி வாழ்ந்துட்டு எதையாவது அனுபவித்து போகலாம் என்கிற நிறையா அதாவது உலக பிரகாரமான வார்த்தைகளும் அதே போல் பரிசுத்த வேதாகமத்தையும் புரட்டி நிறைய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு முன்ன நம்ம கனெக்டடாக இருக்கலை. ஆனால் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி தான் செய்யப்பட்டு இருக்கிறது. இன்னும் என்னென்னவோ வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பாதுகாவலும் இதுவரையிலும் தேவன் நடத்தி வருகிறார் என்றால் அது சுத்த கிருபை. அவருடைய கிருபை தான் அந்த சத்தியத்தை சத்தியமாய் பிடித்து கொள்ள, மற்றபடி எங்களுக்கு என்று வேற ஒரு விசேஷத்தை எதுவுமே கிடையாது. ஸோ சத்தியத்தை கவனமாய் கேட்க, அதை தான் சொல்கிறேன். எதை நம்ம பண்ணலனாலும் பரவாயில்ல, வார்த்தையை கவனமாய் கேட்க, வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அதிலே நாங்கள் தியானமாக இருக்கும் பொழுது, ஒன்று நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம், இரண்டாவதாக நாங்கள் காக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஊழியங்களை குறித்து நிறைய காரியங்கள் கேள்விப்படுகிறோம். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கலாம். எப்படி ஆயினும் நம்ம ஒவ்வொரு பேரும் மிக வெளிப்பாக கர்த்தருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை பத்திரமாக பார்த்து கொண்டு, தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை பத்திரமாய் பார்த்து கொண்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே நான் அதை ரொம்ப அதிகமாக நான் அடிக்கடி சில ஊழியர்களோடு பேசும் பொழுதும் நான் சொன்ன ஒரு காரியம்தான். முன்ன நாங்கள் ஊழியர்கள்னால் என்னை குறித்து நான் சொல்லுவேன். என்னை குறித்து நான் யோசிப்பதில்லை. நான் சாப்பிடுகிறேனா, நான் உடுத்துகிறேனா, நான் என்ன பண்ணுகிறேன் என்று பார்ப்பதில்லை. என்னுடைய சமாதானத்தை நான் பார்த்ததில்லை. எப்படியாகிலும் குடும்பம், ஊழிய விசுவாசிகள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதையே நோக்கி பார்க்கிறதுனாலே நான் இவ்வளவோ சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, போராட்டத்தோடு எவ்வளோ நாள் தூங்காமல் ஒரு விசுவாசிக்காக இத்தனை வருஷங்கள் மனக்லேசத்தோடு வாழ்ந்தும் சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்க ஆத்மாவை குறித்து, அவங்களுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டதை குறித்து அவங்க பெருசாக இது பண்ணவே மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவார்கள். அது மகா கொடியதும் பயங்கரமுமாக இருக்கும். ஸோ நான் இந்த ஊழியக்காரர்களோடு பேசும்போது சொன்னேன், விமானத்திலே பறக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், சீட் பெல்ட் எந்த நாள் நமக்கு தெரிஞ்சால் கூட எப்படி சீட் பெல்ட் போடணும், எப்படி உட்காரணும். அப்படி ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டுதுன்னா, ஆக்சிஜன் நீங்கள் போடுற நேரம் ஒரு குழந்தை உங்களோட இருந்ததுன்னா அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் போடுங்க, அந்த தாய் அல்லது யார் அந்த பிள்ளையை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் போடணும். அதுக்கு பிறகுதான் குழந்தைக்கு. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், சின்ன குழந்தை அது துடிச்சிட்டு இருக்குது, அதுக்கு போட்டுட்டு தான் நாங்கள் போடணும். நம்ம எல்லாம் வேறு மாதிரி பார்ப்போம்ல. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ
மூச்சு எடுத்துகிட்டு இருந்தால் தான் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையுடைய மூச்சு எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அதுக்கு போட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதை உட்கார வச்சுட்டு நீ எடுக்கிறதுக்குள்ளே உனக்கு மூச்சு போயிடுச்சுன்னா அந்த பிள்ளையும் இல்லை நீனும் இல்லை. ஸோ சில காரியங்களிலே ஞானம் இல்லாதவர்களாக இருப்போம். அதாவது முதலாவது என் மூச்சை நான் பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் எய்ட் எனக்கு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு பண்ணணுங்கிறத சுயம். சில நேரம் அவங்கெல்லாம் சும்மா செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களிலே சில பாதுகாப்புக்கு பாருங்கள், தண்ணியில் விழுந்தவங்களை கூட ஓடி போய் அப்படி விழுந்து கட்டி பிடிச்சோன்னா நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. தண்ணியில் நெருப்பில் விழுந்தவங்களை அதை எப்படி பாதுகாக்கணும், இல்லைன்னா அவங்க நம்மளை கட்டி பிடிச்சி நம்மளும் சேர்ந்து எரிஞ்சிட்டு விடும். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை நமக்கு தெரியவில்லை என்றால் நிறைய நேரம் நாமும் தண்ணிக்குள்ளே மூழ்கிவிடும், நாமும் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்து விடுவோம், நாமும் எரிந்து விடுவோம். நாங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய் விடுவோம். காரணம், அந்த அறிவுரைகளை சரியாக கேட்பதில்லை. நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருளை வாங்கும் பொழுது எல்லாத்துலேயும் இருக்கும், ஒரு பெரிய புக்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா நான்லாம் ஒரு காலத்தில் அது பார்த்ததே கிடையாது, திறந்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நான் என்னுடைய சிலர் பார்த்துருக்கேன், என்னோட கூட உறவுகளிலே அவங்க அந்த புக்கை வாசிப்பாங்க. அவ்வளோ நேரம் உட்காந்து, என்னென்னா அதில் அவ்வளோ டீட்டெயிலும், இதை எப்படி உபயோகப்படுத்தணும், என்ன மாதிரி பண்ணணும், முழு விபரமும் அங்கே இருக்கும். சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, தெரிஞ்சது தானே அப்படின்னு எதையாவது ஒன்று போட்டு பண்ணிடுவோம். நிறைய நேரம் நான் அந்த புக்கை அதை எடுத்தோடனே அந்த ஃபோன் வாங்கினா அல்லது ஏதோ பொருள் எலக்ட்ரானிக் சாமான் வாங்கினா அதெல்லாம் தூக்கி போட்டுரும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு. ஆனால் சில நேரங்களில் எப்படி உபயோகப்படுத்த தெரியாது என்கிறது அறிவில்லாமல் செய்கிறதுனாலே நிறைய நேரங்களில் பழுதாகி விடுகிறது. எனக்கு தெரியலை அதை எப்படி போடுறது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட நான் யோசித்தேன், எனக்கு ஃபேனில் சுவிட்ச் ஆன் பண்ணுறது கிடையாது, அதிலே தான் சொல்லிட்டணும். அப்போ நான் குறைச்சி வச்சுட்டு எப்படி வந்திருக்கணும், இந்த பக்கம் ஃபுல்லாக வந்திருக்கணும், டக்குனு திருக்கணே காலையில் வெளியில் வரும்போது. அப்போ தான் நான் யோசித்தேன், இப்படி 4 தடவை திருக்குன்னா என்ன ஆகும், முடிஞ்சது கதை. ஸோ ஒரு முறை இருக்கிறது எல்லாவற்றுக்கும். அந்த முறையை கண்டு கொண்டோம் என்றால் பழுதில்லாமல் பாதுகாப்போடு நாம் வாழ முடியும். ஸோ அந்த முறைகளைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது அது நமக்கு தெரிகிறது. என் ரட்சிப்பை காத்துக்கொள்வது எப்படி, நான் எப்படி வாழ்வது, ஏன்னா கொஞ்சம் ஒரு செகண்ட் அது எல்லாமே அப்படி தான். சமையலில் கூட ஒரு உப்பை கொஞ்சம் கூட போட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சுது. உப்பே இல்லைனாலும் சாப்பிட முடியாது, கூட போட்டுட்டாலும் சாப்பிட முடியாது. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு, ஒரு முறை இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக கவனித்து, இதுவரையில் அதை பார்க்கவே இல்லை, அது அப்படியே பண்ணிக்கிட்டே போகிறேன்னா இல்லை, அமர்ந்து நாங்கள் கவனிக்க வேண்டியதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ரைட். இந்த காலகட்டத்திலே இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எந்த திருச்சபையோடு இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு தேவன் ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் சில வெளியில் எங்கேயும் போகும் பொழுது வேறொரு திருச்சபைக்கு நாங்கள் போவோம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு போதகர் உண்டு, ஆலோசகர் உண்டு. அப்போது அவங்களுக்குள்ள தான் உங்களுக்குரியதை கொடுப்பார். சரியா? இன்னொரு எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தட்ட உங்களுக்குரியதை கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் முன்னெல்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது பன் கொடுப்பாங்க. இப்போ என்ன கொடுக்குறாங்களா, ஸ்கூல் எதுவும் கொடுக்குறாங்களா தெரியல, ஒன்றுமே இல்லையோ, வேறு பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம லீடர்ஸ்கிட்ட அந்தந்த கிளாஸில் மானிட்டர் இருப்பாங்க, அந்த மானிட்டர்கிட்ட தான் கொடுத்து விட்ருவாங்க. அப்போ அந்த மானிட்டர் தான் கரெக்டாக கொண்டு கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் மானிட்டர்கிட்ட கொடுத்தா அந்த கிளாஸுக்கு தான், அந்த மானிட்டர் தூக்கிட்டு வேற எங்கேயும் போகவும் மாட்டாங்க. அந்த கிளாஸ்லேருந்து நாங்கள் வேறொரு கிளாஸுக்கு போய் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த இவ்வளோன்னு எண்ணி உன்னுடைய கிளாஸில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கணக்கு போட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது ஒரு முறை. ரைட். ஸோ உங்களுக்கென்று வரும் பொழுது அந்த வார்த்தை, அதிலே தான் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதை ஓரமாக வச்சுட்டு, இப்போ நான் போன வாரம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இதெல்லாம் வாசிக்கணும் அப்படி ஏதாவது சொன்னேன்னா, இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டுங்க இந்த வாரத்தில் எப்படி 1 ராஜாக்கள் 18 வாசிக்க சொன்னேன். அப்போ எத்தனை பேர் அந்த 1 ராஜாக்கள் 18 வாசிச்சிங்க? சரி, அப்போ நீங்கள் வாசித்தவங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். மற்றவர்கள் உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் சும்மா வந்திருக்கீங்களா, இங்கே சும்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரணும், அல்லது வேறு வழியில் பெற்றோருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, இல்லாட்டி ஊழியக்காரவங்க கேட்பாங்க நாங்கள் வரலன்னு, தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? நாங்கள் இங்கே நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த வழிபடத்தை குறித்தோ அதை குறித்து நானே யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 மணி தேலத்துக்கு மேலே உட்காந்துருப்பேன் நேற்று மட்டும். அதை விட அதிகம்தான். இந்த ஒரு இங்கேருந்து இவ்வளோ எழுதுறதுக்கு தான் இவ்வளவே தான் மெசேஜ்.
ஆனால் அவ்வளோ மணித்தேரம் நானே யோசிக்கிறேன், என்னடா இது இவ்வளோ நேரம்னா உட்காந்து 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 ஆண்டவர்கிட்ட இதில் இன்னும் ஏதாவது இருக்கா இருக்கா இருக்கா, அந்த மாதிரி எத்தனோ ஹவர்ஸ், எத்தனோ நாட்கள் இந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour பேசுகிறதுக்காக 18 மணித்தாலும் 20 மணித்தாலும்னு முடிக்கவே முடியாமல் இருக்கும். நைட் கூட நான் யோசிக்கிறேன், இல்லை இன்னைக்காவது நம்ம நேரத்தோடு படுத்துடணும், இல்லை 1 மணி தாண்டு வரையும் கூட இன்னும் ஏதாவது வாசிக்கலாமா, இன்னும் ஏதாவது இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை தான் கிடச்சிருக்கும். பட் ஆனால் அமர்ந்து கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தாங்க தாங்க ஒரு வார்த்தையை தாங்க. அப்படி கேட்டுட்டு வந்த வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் அதை அலட்சியப்படுத்தினீர்கள் என்றால் அது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். எனக்கே பெரிய எனக்கு பெரிய துக்கமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே படித்தவர்கள், எல்லாருக்கும் நல்ல சொன்னால் கேட்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னார். பார்த்துருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு காதுள்ளவன் அப்படின்னா என்னன்னா, ஏன்னா காதா இல்லை, நமக்கு காது இல்லாமலாம் வந்திருக்கிறோம், இல்லை இருதயத்தில் காது இல்லை, இருதயத்தை திறக்க மாட்டோம், இருதயத்தை நாங்கள் ஸ்டிஃபாக வச்சுட்டு இருப்போம். நான் இப்படி தான், நீங்கள் என்னத்தான் சொல்லிட்டு போங்கிற மாதிரி இருதயம் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது இருதயம் பொல்லாததும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தயவு செய்து இந்த நாட்கள், இப்போ சில நேரங்களில் நாங்கள் அதை நான் சொல்லுவேன், நிறைய பேர் ஜோம் பண்ணுங்க, எங்களுக்காக படிப்புக்காக ஜோம் பண்ணுங்க, கல்யாணத்துக்காக ஜோம் பண்ணுங்க, அல்லது வேலைக்காக ஜோம் பண்ணுங்க, இல்லை இந்த காரியத்தை நாங்கள் செய்யவா வேண்டாமான ஜோம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரியா? நாங்களும் போய் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதே சொல்லுவோம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டம் செய்யறதுக்கு. அப்பயே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க சொன்னீங்க, அப்போ ஆண்டவர் மனசாபப்படுவார். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, நீ கேட்டல அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு, நீ சொன்னதை செஞ்சாங்களா? இல்லை. ஸோ அதனால நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், பேசும் சொல்லும், ஆனால் என்ன செஞ்சிடறோம், ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கணக்கே எடுக்கிறது இல்லை, இருதயத்தில் இல்லை இல்லை இல்லை. அதனால் ஆவியானவர் பேசுங்கிற நம்ம சில நேரம் நான் சொல்ல, ஆவியானவர் இது குறித்து பேசுன்னு சொல்லிட்டாலே பேசிடுவார். அவர் பேசி நாங்கள் அதை செய்யாமல் போன, தெரியலைன்னா பரவாயில்ல, இல்லை நமக்கு தெரியலை அவர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னா பரவாயில்ல, சொல்லி இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சொல்லும் பொழுது அது எனக்கு தான் சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு கூட எடுக்க வேண்டாம், எனக்கு தான் பேசுகிறார், இந்த வார்த்தை எனக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பேரும். ஏனென்றால் இந்த நான் அதான் நான் உங்களுக்கு அந்த நூரேலியில் நம்ம கட்டிட்டு இருக்கிற ஜெப வீட்டை குறித்து பேசினேன் உங்ககிட்ட. அதை குறித்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அந்த அதனுடைய செலவுகளை என்கிட்ட சொன்னார், அம்பு செலவே பார்க்காத. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப செலவு பார்க்குற ஒரு ஆள், ரொம்ப வீண் செலவு செய்யவே கூடாதுன்னு ரொம்ப அதை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பிசினி மாதிரி தான் வச்சுக்கிடுங்களேன், அந்த மாதிரி தான் நான் செலவழிப்பேன், ரொம்ப கவனமாக தான் பார்ப்பேன். நான் நேற்று ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போயிட்டு இன்னொரு இடத்துக்கு விசிட்டிங் போயிட்டு வரும்போது அந்த மீட்டரை பார்த்தோன்னு பயந்துட்டேன். ஏன்னா நான் நிறைய நேரம் சாலியுடைய காரில் தொத்திக்கிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் மீட்டர் நான் பார்க்குறது கிடையாது, அல்லது யாராவது அவங்க ஆட்டோ ஒன்று தாங்கன்னு போயிட்டு வந்துடுவேன். இப்போ நான் நேற்று போயிட்டு வரும் பொழுது, அது போகும் பொழுது நான் யோசிக்கிறேன், அது எவ்வளோ காசு போகுது. அப்போ நான் தெரியுது, அந்த மாதிரி நான் வீண் செலவு ஏதாவது யாராவது போகிற நேரம் அவங்க வாகனத்தில் தொத்திக்கிட்டு போயிடுவேன். எதுக்கு தெரியுமா? இந்த வீண் செலவு வேண்டாம், அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. ஸோ அதனால என்னவோ தெரியல, ஆண்டவரை போனக்கு ஒரு கார் வேணான்னு விட்டுட்டு அவர் தெரியலை, நானாக தான் இப்போதைக்கு வேண்டான்னு. ஏன்னா நான் இங்கேயே ஊர்லேயே இல்லையே, எனக்கு ஒரு கார் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. மற்றபடி தரணுன்னா தந்திருப்பார்ல. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சில காரியங்களை தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அதை அவர் நம்மளை நம்புகிறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்புறாரு, சொல்கிறாங்க செய்வாங்க அப்படின்னு. அப்போ நம்மளை நம்புறாருனாலே அது ஒரு பெரிய காரியம். எத்தனை கோடி இருக்கான் உலகத்தில், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது அதில் சிறு கூட்டமாகிய என்னை உங்களை அவர் நம்பி இதை நீ பண்ணுன்னு சொல்கிறாருல்ல. ஸோ அது உங்கள்கிட்ட தான் சொல்ல சொன்னார். சரியா? அப்போ நான் அது போன வாரம் சொல்லிட்டேன், போன வாரமும் நான் சொல்லிட்டேன், இந்த வாரம் கூட திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் கூட நாங்கள் ஒன்றுமே நாங்கள் பொறுப்பெடுக்கலை, நாங்கள் அதை எடுக்கலை, வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை, நான் திருப்பி அதை கொடுக்குறேன். நானும் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் ஃபில் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் கையை தூக்குங்க, உங்களுக்கு கொண்டாந்து இவாஞ்சலின் கொண்டாந்து கொடுப்பேன். நான் அதை ஃபில் பண்ணவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வேலையில் ஒரு பங்கு. அவர் கூடாரத்தை கட்டுன்னு சொன்ன பொழுது
கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினாராம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவிதான் என்ன நடந்ததா, ஞானம் உள்ளவர்கள் எழும்பி அந்த தேவன் அதை கூட நான் இப்போ இன்றைக்கி பேச போகிறேன். அது கூட யோசிச்சு பாருங்களேன், அதையும் சேர்த்தே வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை வேதாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, அவர் பண்ணின நிர்ணயம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏதோ முட்டு போட்டோமா, எனக்கு தேவையானதெல்லாம் கேட்டுட்டு ஓடுறது கிடையாது ஜெப வாழ்க்கை. அவருடைய இருதயத்தில் இன்னைக்கு நேற்று கிடையாது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் மனதில் நிறைய வச்சிருக்கிறாரு, என்னது தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறாரு. அதில் என்ன செய்கிறாரு, அந்த இருதயத்தில் வைத்திருக்கிறதை, தம்முடைய எண்ணத்தில் வைத்திருக்கிறதை பார்த்து பார்த்து யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறாருங்க. புரியுதா உங்களுக்கு? பிதாவாகிய ஆளா இல்லை அவருக்கு, பட் ஆனால் அவர் விரும்புகிறாரு. நான் சொன்னேன்ல, நோவாவோடு ஷேர் பண்ணுறாரு, நோவா பலிபீடம் கட்டுறாரு. ஆபிரகாமோடு ஷேர் பண்ணுறாரு, ஆபிரகாம் அங்கே பலிபீடம் கட்டுகிறார். மோசையோடு 40 நாள் என்ன செஞ்சாரா, மலையில் உட்காந்து. நானும் யோசித்தேன், அங்கே கடையும் கிடையாது, பெட்டி கடையும் கிடையாது, டீ கடையும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. தண்ணி கூட 40 நாளைக்கு அவர் தண்ணி கூட குடிக்காம தான் 40 நாள் இரவும் பகலும் மலையில். அங்கே மலைனா அந்த ரெயின் கிடையாது, மவுண்டனில். அங்கே நிழல் இருந்திருக்குமா, அங்கே குடிசை இருந்திருக்குமா கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு? இல்லை. ஒரே ஒரு மரத்துக்கு கீழே எங்கேயாவது இருந்திருப்பார். அவர் போனால் தான் கேட்கணும், அவர்கிட்ட போகும்போது கேட்கணும், போனால் தான் இல்லை, போகும்போது கேட்கணும். ஸோ அவர் 40 நாளும் பேசுகிறத எழுதுறாரு. அவர் 40 days பேசிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அங்கே நாங்கள் பார்த்தீர்கள் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ம் 22 அதை எடுத்தவர்கள் நாங்கள் வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8 and 22. இங்கே மோசையோடு பேசிட்டு இருந்தவர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர்கள் நடுவில், அந்த அவர்கள் யார், இஸ்ரவேலர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். அவ்வளவுதான், நான் வாசம் பண்ணணும். இதை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பேரும் இதை நீங்க நினைக்க வேண்டாம், இந்த பில்டிங்ல அவர் வாசம் பண்றதுக்கு வரல. இதை விட பெரிய அழகான, நான் லண்டனில் போயிருந்த நேரம் நிறைய சர்ச்சஸ்க்கு போயிருக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் பக்கிங்ஹாம் பேலஸ்கிட்ட இருக்கிற வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் அபே, அங்கே தான் குயின் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்க. அவ்வளோ அழகு, அப்படி பிரம்மாண்டம், அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயம், ரைட்? அது மாதிரி உலகம் எங்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அழகான பிரம்மாண்டமான கைவேலிகள், அப்படிப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது, ரைட்? இருக்கு. சிலரெல்லாம் அந்த பில்டிங்காகவே அங்கே இருப்பாங்க. அங்கே ஆண்டவரே இருக்கிறாரா இல்லையோ அதெல்லாம் இல்லை, அந்த பில்டிங் நல்லா இருக்கு, அதில் நாங்கள் அங்கத்தினராக இருக்கணும்ன்ட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்களே ஆலயம். யார் ஆலயம்? நாங்கள் தான். உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் தான் ஆலயம். சொல்லுங்க, நான் தான் ஆலயம். நல்லா வாய்த்துறது சொல்லுங்க. ஏன்னா நாங்கள், ஆமாம், நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் தான். ஆமாம், நான் தான் ஆலயம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவங்களை யாராவது இடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன்? இடிச்சவனை நொறுக்கிடுவேங்கிறான். இக்கல்லில் மோதுபவன் நொறுங்கி போயிடுவானா? அதனால தான் சொல்லுவாங்க கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எழும்பாதே. ஏனென்றால் இந்த பில்டிங்க்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த பில்டிங் ஞாயிற்றுக்கிழமை வரோம், அதுக்கு பிறகு வேணா செவ்வாய் புதன் ஏதோ நிறைய, நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரீங்க, அது 2 hours மட்டும்தான் இந்த பில்டிங் யூஸ் பண்ணுறீங்க, இடையில வரதே கிடையாது. அப்போ மற்ற நாள் எல்லாம் எப்படி ஆக்சிஜன், உங்களுக்கு எப்படி மூச்செடுக்க முடிகிறது, எப்படி வாழ முடியும்? இந்த பில்டிங்குள்ளே இருந்தால் தான் வாழ முடியும் என்பது அல்ல. ஏனென்றால் நான் ஆலயமாக இருக்கிறேன் என்றால், நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால், அந்த ஆலயத்தை எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ அன்றைக்கு 1 ராஜாக்கள் 18 வாசிங்கன்னா அது எதுக்காக? இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்காக அல்ல, உங்க ஆலயத்துக்கு அது தேவை, உங்களுக்கு தேவை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தேவை.
சில டாக்டர்ஸ் வந்து சில நேரங்களில் இந்த மருந்து இப்போ சாப்பிடுவாங்க, அது சாப்பாட்டுக்கு முன்னுக்கு சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கு பின்னுக்கு. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அது என்ன முன்னுக்கு சாப்பிட்டானே பின்னுக்கு சாப்பிட்டானே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாப்பிட்ருவோம். அப்புறம் குடல் எரியும் போது தான் தெரியும். எனக்கும் முன்னே தெரியாது, இப்போ நான் கவனமாக தான் எடுப்பேன். சாப்பாட்டுக்கு பின், ஏன் சாப்பாட்டுக்கு பின் சொல்கிறாங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் குடலெல்லாம் புண்ணாயிரும். அப்போ அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரின்னு எழுதி கொடுக்குறாங்க, ஒரு முறை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் என்னை பாதுகாக்க வேண்டும். எனக்குள்ளே யார் இப்போ இருக்கிறார்? எனக்குள்ளே தேவனோட ராஜ்யம் இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே தான் இருக்கார். இங்கே இருந்து நாங்கள் வந்து பரலோக பிதாவேன்னு எங்கேயோ கூப்பிட தேவையில்லை. அவர் எங்கேயோ சூரியன்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு கத்தி, சில நேரம் நமக்கு தெரியாமல் அப்படி நான் கூட கத்தி இருக்கிறேன் தான், அப்படி கத்தி ஆன்னுட்டு நிற்போம், ஏதோ கத்தி பாடுவோம். எதுக்குன்னா அவருக்கு கேட்கணும்னு. அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் இருக்கிற இடத்தினுடைய சமீபத்தை வேதம் எப்படி சொல்லுகிறது? அவர் எவ்வளோ சமீபமாக இருக்கிறாரா சொல்லுங்க பார்க்க. இதெல்லாம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் எவ்வளவு எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு சமீபமாக இருக்கிறார், எந்த அளவுக்கு சமீபமாக இருக்கிறாரா? சரி, நீங்களே வீட்டில் போய் தேடுங்க. நானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா கஷ்டமாக இருக்கும். எவ்வளவுக்கு சமீபமாக இருக்கிறான்னு மட்டும் சொல்கிறேன், அதிகாரத்தை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கடலெல்லாம் தாண்டி போகிறதுக்கு கடலுக்கு அப்பால் இல்லை, மலைகளெல்லாம் தாண்டி 7 மலை தாண்டி போக வேண்டும் என்று அந்த பெரிய மலைக்கு அப்புறமும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்றால், எங்கே இருக்காராம்? சுவாசம் பாருங்க, எங்கே இருக்கு சுவாசம்? இங்கே இவ்வளோ சுவாசம் எடுக்கிறோமோ அவ்வளோ பக்கத்தில் இருக்காராம். அங்கே தான் இருக்கார், எனக்குள்ளே தான் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அதை நல்ல தலைக்குள்ளே எடுங்க பார்க்கலாம். சில நேரம் என்ன நினைப்போம், எங்கேயோ இருக்கிறாருன்னு முட்டை போட்டுட்டு பரலோக பிதாவேன்னு கத்திட்டு இருப்போம். அவர் இங்கே தான் இருக்கார். சில நேரம் பிள்ளைகளை கூப்பிடும்போது கத்தாதீங்க, இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறார், அவ்வளோ உள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே தான் இருக்கிறார் இல்லையா? நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுங்க, நம்ம ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட வாசம் பண்ண என்ன செய்யணுமா? வாசம் பண்ணன என்னது? வந்துட்டு போறது கிடையாது. இப்போ சிலரெல்லாம் 3 நாளைக்கு வந்துட்டு போறோன்னு சொல்லுவாங்களே, இல்லை, உங்களோடய இருக்கணும். இப்போ இந்த வாசம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்றது வந்து இந்த திருமண உறவிலே தான் இருக்கும். சரியா? பிள்ளை பிறந்த கொஞ்ச நேரத்தில் அம்மா அங்கே சொல்ல மாட்டாங்க, சாகு வரை நீ என்னோட தான் இருக்கணும்னு சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் அதை உங்களோட இருப்போன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அவங்களுக்கு மிஞ்சினா 21 வயசு 25 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. அது வேலைக்கு போயிடும், கல்யாணம் ஆகி போயிடும், அந்த உறவு போயிடுச்சா. ஆமாம், நான் நேற்று ராத்திரி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இலங்கையில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். சார்லி குடும்பமும் இந்தியாவில், பிரையன் குடும்பமும் இந்தியாவில், பாஸ்டர் லண்டனில். அப்போ நான் யோசிச்சேன், ஆனால் எனக்கு அந்த நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு தெரியலை. ஏன்னா பெரிய குடும்பம் இருக்குது, எனக்கு பெரிய குடும்பம் இருக்கனால எனக்கு அப்படி நான் மட்டும் அந்த தனிமை அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. என்னென்னா கர்த்தர் ஒரு பெரிய குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். ஓகே, ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாசம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா அப்பா உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, புருஷன் மனைவி உறவு இருக்குல்ல, தான் இந்த புருஷன் மனைவி உறவு தான். அந்த உறவு வந்ததும் அந்த கல்யாண நேரம் என்ன சொல்லுவாங்க? நன்மையிலும் தீமையிலும், பிறகு மரணம் நம்மை பிரிக்கும் வரைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. அதாவது இந்த உறவு இருக்கு பாருங்களேன், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு இருக்கு தானே, அது மட்டும்தான் கடைசி வரை, சாகு வரையும் அந்த 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. பெற்றோர் பிள்ளைகள் போயிடுவாங்க, கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. சில குடும்பத்தில் அம்மா அப்பாவோட இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த உறவில் இதுதான். அதனால தான் அவர் வந்து அந்த உறவை தான் அதிகமாக எடுத்து சொல்கிறாரு. மணவாளன் மணவாட்டி திருச்சபையை சொல்கிறாரு. அப்போ அந்த 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 ஒன்றாய் இருக்கிறது, அவர்கள் மட்டும்தான் ஒன்றாய் இருப்பார்கள், அவர்கள் மட்டும்தான் ஒன்று சேர்கிற ஒரு உறவு. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களோடு உங்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. அப்போது அன்றைக்கு மோசே ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கினார். அதன் பின்பு அது மோசேயின் கூடாரமாக இருந்தது, பிறகு தாவீதின் கூடாரம், அதற்கு பிறகு யார்? சாலமோன் கட்டினார். ரைட்? அதுக்கு பிறகு புதுசாக ஒரு ஆலயம் கட்டவில்லை, அது இடிந்ததை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்ததும் என்ன சொல்கிறாரு? நீங்களே அந்த ஆலயம், நீ தான் அந்த ஆலயம், நீ தான் அந்த ஆலயம், நான் தான் அந்த ஆலயம்.
ரைட். இப்போ நான் வந்து உங்களை சொல்லாமல் நான் மட்டும் சொல்லியிருந்தேன், இந்நேரம் கண்ணெல்லாம் வெளியில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குரங்கு மாதிரி தான், குரங்கு எடுத்தால் எல்லாரும் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான். நான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கெல்லாம் வலிச்சிருக்கும். இப்போ நான் உங்களை சாப்பிடுங்க சொல்லும் பொழுது கேட்கல, ஆனால் நான் தான் அந்த ஆலயம்னு சிலர்லாம் அப்படி பார்க்குறாங்க. நான் தானே அந்த ஆலயம். உங்களுக்கு அது 100% தெரியணும்னா நீங்கள் சொல்லலாம், எஸ் நான் தானே அந்த ஆலயம், எனக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ தான் வாசம் பண்ண ஒரு ஆலயத்தை நான் சொல்லுற மாதிரி கட்டு. அதை நீங்கள் திருப்பி சொல்கிறேன், யாத்திராகமத்தை நீங்கள் வாசிங்க, 25, 28, 29, 30 எல்லாம் அவர் வந்து சும்மா இஷ்டம் போல சொல்லலை, ஒரு மாதிரி சொல்கிறாரு, இப்படி தான் நீ கட்டணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த கேர்டனுக்கு கூட கொலுக்கி எங்கே போடணும், எப்படி போடணும், அந்த கொலுக்கியினுடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்கிறாருப்பா, சகலவற்றையும் சொல்லுகிறார். மோசேயினுடைய இஷ்டப்படி அந்த ஆலயம் கட்டப்படவில்லை, ரைட். சாலமோனுடைய இஷ்டப்படி அந்த ஆலயம் கட்டப்படவில்லை, அவர் இஷ்டத்துக்கு தானே கட்டிக்கிட்டார், கிடையவே கிடையாதுங்க. அவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முறையை சொல்லுகிறார், அந்த முறைப்படித்தான் அந்த ஆலயம் இருக்க வேண்டும். பேழையை கட்டும் பொழுது ஒரு முறை சொல்லுகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நல்ல கொப்பேர் மரத்தில் தான் கட்டினார். ஸோ நிறைய மரத்துண்டெல்லாம் இருந்திருக்கும். நானாக இருந்தால் 4 துண்டு எடுத்து ஒன்று சப்பாத்தி கட்டைக்கு வச்சுக்கிட்டு, இன்னொன்று அதெல்லாம் வைக்கிறதுக்கு கட்டையை தூக்கி வச்சு அது எல்லாத்தையுமே பேழைக்குள்ளே கொண்டு போயிருப்பேன். இதுக்கு உதவும் அதுக்கு உதவும் சொல்கிறோமா இல்லையா? ஏன் அந்த பேழையை அவ்வளோ அழகாக நேற்று செஞ்சாருன்னா அது வந்து மிதக்கணும், தாழ்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை அது அந்த பலகை ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது மூழ்கிடும். பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அவருக்கு தெரியும் இதை எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டாக. ஈவன் அந்த அளவுகள் கூட சொல்கிற மேசை இந்த அளவில் தான் இருக்கணும், குத்து விளக்கு இப்படி தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு மாதிரியை சொல்லி அந்த கட்டி அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று தம்முடைய ஷெக்கினா மகிமை சாலமோனுடைய ஆலயத்தில் பலி செலுத்தின பொழுது இறங்கினதாம். அந்த நேரம் ஒருத்தருக்கும் உண்மை பண்ண முடியாமல் போயிட்டு தான் அந்த துதி பலி, அந்த காலை எருதுகளை அவர்கள் பலி செலுத்தும் பொழுது அங்கே மகிமை இறங்கினதான். அன்பானவர்களே, நாம் துதி பலி செலுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கும், அவருடைய வல்லமை இறங்கும், அவருடைய மகிமை இறங்கும். அப்போ அவர் சொல்றாரு, நான் வாசம் பண்ண வேண்டும், ரைட். பிறகு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா 29ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அந்த அந்த கூடாரத்தை கட்டிட்டாங்கல்ல, அந்த வாசம் பண்ணுவதற்காக ஒரு பரிசுத்த ஸ்தலம் கட்டிட்டு, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும், எதுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அங்கே நிறைய இருக்குது, இப்போ அது எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. ஒன்று பலிபீடம். ஏன்னா நம்ம வந்து பலிபீடத்தை பற்றி தான் இந்த 3 வாரமாக படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு தெரியும். 2 பலிபீடத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், அது என்ன பலிபீடம்? எல்லாரோட வாய், நீங்கள் ஆலயம் என்றால் நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள், உங்கள் வாயிலேருந்து தான் வரணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயரில் பாடுறாங்க அந்த பாட்டிலே நானும் தொத்திக்கிட்டு போகலான்னு. நோ, ஒரு நாளும் கோயருடைய பாட்டை வைத்து உங்களை நிரப்ப முடியாது. நான் இங்கே கொண்டாந்து பிரியாணி சாப்பிட்றேன்னு வைங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு வைங்க, இந்த டேபிள் இங்கே வச்சு சாப்பிட்டு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன், நல்ல சிக்கன் கொண்டாந்து சாப்பிட்றேன், நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், ஃப்ரூட் சலாட் சாப்பிட்றேன், உங்களுக்கு வயிறு நிறையுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான், 4 நாளைக்கு செத்து போயிடுவீங்க, கேரண்டி, நானே கொடுத்துட்றேன். இல்லை, அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். நீங்கள் தான் சாப்பிடணும். அப்படின்னா என்னது? நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் பாட வேண்டும், உங்கள் வாயிலிருந்து தான் அந்த சத்தம் வரணும். இங்கே ஆகனை ப்ளே பண்ணிட்டு மைக்கில் பாடுறாங்கன்ட்டு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சிலரெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. நோ, நீங்கள் வாயை திறக்கலன்னு உங்கள் ஆவி ஒரு நாளும் உயிரடைய முடியாது, உலர்ந்து எலும்பாய் போய்விடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வாயை திறந்து வீட்டில் பாட்டு பாடணும். இங்கே மட்டும் வந்து பாடிட்டு இங்கே வந்து வேதத்தை வாசிச்சுட்டு 6 நாளும் நான் பைபிளே எடுக்கிறேன் இல்லைன்னா, ப்ளீஸ் நீங்கள் வராமலே வீட்டில் இருந்தீங்களா எனக்கும் நல்ல, உங்களுக்கும் நல்ல. புரியுதா? ஏன்னா நான் அந்த மாதிரி ஆட்களை வச்சு நான் பேசி சும்மா இந்த கல்லை பார்த்து பேசுன மாதிரி இருக்கும். நோ,
நீங்கள் இந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்றால், இந்த நடையிலே நடக்க வேண்டும் என்றால், இந்த பாடங்களை கேட்க வேண்டும் என்றால், இந்த 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 தரிசனத்தில் ஓட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை பண்ணணும். பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38 பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல், என்னது, ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. பாருங்க, சொல்றாரு, காலையிலே நீ பலியிடணும், மாலையிலும் பலியிடணும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நாங்கள் ஒரே ராத்திரியே ஜோம் பண்ணிடுறது, காலையிலலாம் டைமே இல்லை சிஸ்டர் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சிலர் நாங்கள் காலையிலே ஜோமிட்டு போகிறோம். இல்லை, இங்கே ஒரு முறையை சொல்கிறாரு, காலையிலும் ஒரு ஆட்டை நீ பலியிட வேண்டும், மாலையிலும் நீ ஒரு ஆட்டை இடைவிடாமல். அப்படின்னா என்னது? டெய்லி. நேற்று ஒரு ஆடு பலியிட்டாச்சு, இன்னைக்கு இல்லை இல்லை. அந்த மோசே கட்டப்பட்ட அந்த வாசஸ்தலத்துக்கு அவர் சொல்கிறாரு, ரைட். அடுத்ததாக சொல்கிறாரு 41ஆம் வசனத்திலே, மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அந்த கர்த்தருடைய சுகந்த வாசனையான தகன பலியை படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி, நல்ல கவனிங்க, இப்போ அதுதான் டீல்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாசம் பண்ணுவேன், நீ ஒரு பலி இடணும், அந்த பலியை நான் நுகருவேன், அதை நான் அப்படியே எடுத்துக்கிடுவேன். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். தாவீது சொல்றாருல, இன்னைக்கு சங்கீதம் எத்தனாவது வாசிங்க? அதில் ஃபர்ஸ்ட் என்ன போடுறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அது அந்த அந்த பிராக்கெட்டில் உள்ளதை வாசிச்சாங்கன்னா, அகிபேலேக்கு பயந்து ஓடுறாரு, பைத்தியக்கார மாதிரி வேஷம் தரிச்சிட்டு ஓடுறாரு. ஏன்னா மகன் விரட்டிட்டு வராரு, மாமனார் விரட்டிட்டு வராரு, மனைவி கூட விரோதமாக நிற்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ராஜா விரட்டுற எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அதே தான் தாவீது இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது. நன்றாய் இருந்தால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதும், நன்றாய் இல்லை என்றால் எனக்கு சொல்ல முடியாது என்று அல்ல. நமக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு ஆட்டுக்குட்டி காலையில் பலியிட வேண்டும், இடைவிடாமல் செய்ய வேண்டும். அப்படி என்றால் காலையிலேயே யாரோட குடும்பத்தோடு சேர வேண்டும். முதலாவது அந்த பலிபீடம் எங்கே இருக்கிறது? எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே இருந்து துதி பலி. அங்கே ஆட்டை பலியிட்டார்கள். இன்று அவர் உதடுகளின் காளையாகிய, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இந்த நன்றி பலி, அவரை புகழ்கிற தோத்திரங்கள், இதை நாம் செய்ய வேண்டும். இதை குறித்து நான் உங்களுக்கு ஏராளமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஏராளமாய். ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல, நன்றி உள்ள ஒரு இருதயம் மனவாட்டிக்கு இருக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும் நன்றி. அப்போ நன்றி சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அங்கே அவருடைய பிரசனம் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், திருப்பி நீங்கள் 30:6 கூட பார்க்கும் பொழுது, நான் உன்னை சந்திக்கும் இடம், அந்த கிருபாசனத்தை குறித்து சொல்லுகிறார், ரைட். அதை நீங்கள் பாருங்கள். 30ஆவது அதிகாரத்தில் 20-21, 30ஆம் அதிகாரம் 20-21 பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் என்னதுன்னா உடனே அவ்வளோ பேர் ஒட்டுமொத்தமாக அதை வாசிக்கணும். என்னது? அவர்கள் சாகா தண்ணீரினால் தங்களை கழுவுவார்கள். 21 வாசிங்கள். தலைமுறை தோறும் அவனுக்கு அவன் சந்ததியாக இருக்கும் நித்திய கட்டளை. பாருங்க, கழுவணும். கழுவலன் தண்ணியில் கழுவலன்னா என்ன நடக்குமா? சாவு. நீ சாகாத படிக்குன்னு சொல்றாரு இல்லையா? யோசிச்சு பாருங்களேன்.
அப்படி என்றால் இந்த இந்த தேவனோடு இணைகிறோம் என்கிறது, தேவனோடு வாழ்கிறோம், தேவனை சந்திக்கிறோம், தேவன் என்னை சந்திக்கிறார், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்கிறது சும்மா ஏதோ கிடையாதுங்க. வந்தோமா, போனோமா, பாடணுமா, இருந்தோமா, காணிக்கையை கொடுத்தோமா, கேட்டீங்களா, நாங்கள் கொடுத்தோமா, நாங்கள் போகிறோம், அப்படியும் இருக்காங்க சிலர். ஆஹா, அது பயங்கரம். ரைட்? எப்படின்னா அவங்க நாங்கள் வருவோம், நாங்கள் போவோம். என்ன சொல்றாருன்னா, கழுவு. இந்த பலிபீடத்திலே தோத்திர பலி செலுத்துறதுக்கு முன்பதாக எந்த நாளும் கழுவணும். இன்னைக்கு நாங்கள் யாராவது முகமே கழுவாம இங்கே வந்தோமா? சொல்லுங்களே. நான் முகம் கழுவலை, வீட்டில் போய் கழுவிக்கலான்னு. மனுஷர் தானே நாங்கள், பைத்தியக்காரர்கள் இல்லையே. ஏன்னா பாவம், ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தியமானவன் தான் தலை சீவ மாட்டான், முகம் கழுவ மாட்டான். ஏனென்றால் அவருடைய மூளை வேலை செய்யாததுனாலே. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேருடைய மூளையும் நன்றாக வேலை செய்கிறது, அதிகமாகவே வேலை செய்கிறது. அப்போ கழுவுறோம் அல்லவா? சிலரை காலையிலே ஒருக்கம் கழுவிட்டு திருப்பியும் கழுவிட்டு திருப்பி 3 தடவை கூட கழுவிட்டு வந்தவங்க கூட இருப்போம் இங்கே. நான் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும், அதான் சொல்கிறல்ல, சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்ன, சூரியன் இறங்குது தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னே என்ன நடக்கணுமா? உன் கோபம் அம்மா தனியணும். ஒரு நாளும் கோபத்தோடே படுக்கைக்கு போகக்கூடாது. சரீரத்தை பாதிக்கும், அதை விட மேலாக ஆவியானவரோட உறவை பாதிக்கும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுவோம். அப்போது என்ன சொல்கிறேன்னா, கழுவு. காலையில் எழுமோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நேற்று வரையும் நல்லா இருந்திருப்போம், சின்ன ஒரு வார்த்தையை சொன்ன உடனே மனக்லேசம் உண்டாகும். அந்த மனக்லேசம் அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா மன்னிப்பு கேட்கணும். இல்லை அவங்கள்ட்ட அதை கண்டுக்கிடவே இல்லைன்னா நம்மளை பிசாசு மாட்டுவான், குறை சொல்லிட்டே இருப்பான். நீ இப்படி சொன்னனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீ சொன்னனால தான் இப்படி இருக்கிறாங்கன்னு அவன் நம்மளை குற்றப்படுத்துவான். ஆகவே இந்த குற்றத்தோடையும் இந்த மனக்லேசத்தோடையும் இந்த கசப்போடையும் வெறுப்போடையும் நம்ம தேவனுடைய சன்னிதானம், அதாவது தேவனை துதிக்கிற நேரம் அந்த துதி போகாது. 1000 தோத்திரங்களை கூட செலுத்தலாம். நான் அதனால தான் எப்பயும் சொல்லுவேன், நான் முந்தின நாள் கூட நான் ஊழியக்காரர்களோடு பேசும்போது சொன்னேன், கழுவிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பை கொடுத்துருங்க. யாரை குறித்தாவது விசனம் இருந்தால் அதை உடனே சரிப்படுத்திட்டு முதலாவது அதை செய்துட்டு, அது செய்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். சும்மா எடுத்த உடனே மன்னிப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா சும்மாவா காயப்படுத்தியிருக்கிறாங்க, முள்ளுக்கம்பியை வச்சு கிழிச்சிருப்பாங்க இருதயத்தை. மன்னிக்கவா முடியும்? சொன்ன வார்த்தை என்னை அப்படி சொல்லிட்டான், நான் பெற்று வளர்த்தேன், நான் தூக்கி வளர்த்தேன், எனக்கு இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சில நேரம் தாய்மார் பிள்ளைகளை குறித்து மனக்லேசத்தோடு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம் மனக்லேசத்தோடு. அப்படி நான் பேசுவேன், இப்போ அவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, முகத்தை தூக்கிட்டு போகிறாங்க. ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவில் மனக்லேசம் இருக்கும். ஐயோ, முன்னா கேட்பாங்க, இப்போ கேட்கவே மாட்டாங்க. முன்ன வீட்டுக்கு வருவாங்க, இப்போ வீட்டுக்கே வரமாட்டாங்க. மனக்லேசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ அதுகளை நாம் நியாயப்படுத்தி கொண்டு இருக்காமல், அதை குற்றப்படுத்தி கொண்டு இருக்காமல், ஓகே வரலையா ஸ்தோத்திரம், வந்தாங்களா ஸ்தோத்திரம், கேட்டாங்களா ஸ்தோத்திரம், கேட்கலையா ஸ்தோத்திரம். எக்காலத்திலும் அவர் துதி என் வாயில் இருக்கும். ஏன்னா முன்ன நான் இந்த இந்த மனக்லேசத்தில் வாழ்ந்திருக்கிறேன், நிறைய வாழ்ந்திருக்கிறேன், உங்களை விட அதிகமாக நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு ஆள். நான் திருச்சபையாக எடுக்கும்பொழுது இவ்வளோ பேரும், நான் ஒரு கல் அடித்தா ஒரு ஆளுக்கு தான் போய் விழும். நீங்கள் ஆளுக்கு ஒரு கல் அடித்தா என் மேலே எப்படி விழும்? என்னங்க நம்ம கல்லே அடிக்காத மாதிரி பார்க்குறீங்க, எத்தனை கல் அடிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவீங்க, நீங்கள் மட்டும் கல் அடிக்கலையோ? நம்ம ஆளுக்கால் எவ்வளோ கல் அடிச்சிருக்கிறோம், அந்த காயங்கள் இருக்கும். சென்னா நம்ம கல்லே அடிச்சிருக்க மாட்டோம், யாரோ அடித்த கல் எங்கே போய் விழுந்திருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒன்று வேறு விதமாக நடந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்பானவர்களே, தயவு செய்து கிளேசங்களை வைக்காதீங்க இருதயத்தில். ஏன்னா இருதயத்திலே அவருக்கு வாழ்கிறதுக்கு இடம் கொடுங்க, அவரை வாழ்கிறதுக்கு இடம் கொடுங்க, நிம்மதி அவர் வாழட்டும். நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, முன்னே நமக்கு அந்த 2 bedroom ஹவுஸில் இருக்கும்போது அந்த பழைய வீட்டில் ஊழியக்காரங்க வந்த உடனே ராத்திரி திடீர்னு வருவாங்க சில நேரம். அப்போல்லாம் ஃபோனெல்லாம் கிடையாது, இல்லை கதவை தட்டுனா தான் தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு.
அப்போ சாலி வர ரொம்ப சின்னது. அப்படியே 2 பேரும் என்ன செய்வாங்க, அவங்க பாச காலை பிடிச்சிக்கிடுவாங்க, நான் தலையை பிடிச்சி அப்படி தூங்கிட்டு இருப்பாங்களே, தூக்கி கொண்டாந்து ஹாலில் போட்டுருவோம். பாதி நாள் அவங்க ஹாலிலே தான் படுப்பாங்க. ஏன்னா வந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துருவோம், ரைட்? ஏன்னா அவங்க நல்ல சுகமாக இருக்கட்டும்னு சொல்லி. சில நேரம் இருதயத்தில் இடம் எடுக்கணும். அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். வேற யாராவது இருந்தால் 2 கையை பிடிச்சி என்ன செய்யணும், தூக்கி வெளியில் போட்டுடணும். அவருக்கு முதலிடம். அதனுடைய மகிமையையும் அதனுடைய இப்படி சொன்னால் உங்களுக்கு டப்புன்னு பிடிச்சிக்கணும். அதில் ஒரு லாபம் இருக்குன்னு சொன்னால், லாபம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு நன்மை இருக்கிறது. அந்த நன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க. எல்லாரும் வெளியில் விரட்டிடுங்க. நீர் மட்டும் போதும். ஆனால் பாடுவோம். என்ன பாட்டு? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் சொல்லிட்டு அவரை வெளியிலே வச்சுட்டு இங்கே வச்சுட்ருப்போம். ஒரு கூட்டத்தை, ஒரு பிரச்சனைகளை வச்சுட்ருப்போம். 1008 பிரச்சனை. அவர் உள்ளே வர முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கழுவு, நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, என் பாதத்தில் வச்சிரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்துல வாங்க, பாரத்தை போட்டுருங்க. அவங்க திட்டினாங்களா, இவங்க திட்டினாங்களா, அவங்க அப்படி சொன்னாங்களா, இவங்க இப்படி சொன்னாங்களா, மனக்லேசம் எல்லாத்தையும் போட்டுருங்க, அவர் பார்த்து கொள்வார். எப்பயும் இருதயத்தை மட்டும் அந்த சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன், ஹால் நல்லா க்ளீனாக இருக்கும். சோஃபா போட்டு பாலிஷ் பண்ணி ஃப்ளவர் வச்சு அந்த என்டர் ஆகணுன்னு ஒரு ஹால் இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே தப்பி தவறி நீங்கள் கொஞ்சம் கை கழுவுறதுக்குன்னு போங்களேன் கொஞ்சம் அங்கே கிச்சன் பக்கம், செத்துருவோம் மயங்கி. இவங்களோட வீடா? பெட்ரூம் அப்படி லேசாக பாருங்களேன், டோபி வீடு மாதிரி குமிஞ்சு கிடக்கும். துணி மடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் தான் ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறேன்ல, அப்படியே மலை மாதிரி கிடக்கும். அப்படியே ஒரு ஏதாவது ஒரு போகணுன்னா அப்படியே இழுத்து உள்ளேருந்து உருவி ஒரு அயன் ஒன்று பண்ணுவாங்க பாருங்களேன். அந்த அயனில் பண்ணிட்டு வெளியில் போனால் இந்த மூட்டைக்கு சொந்தக்காரர் தான் இவங்களான்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி அயன் பண்ணியிருப்பாங்க. நான் கூட சிலர் அயன் பண்ணாமலே போட்டு வந்துடுவேன் சில நேரங்களில், நாட் ஆல்வேஸ். ஆனால் அந்த குப்பையை நான் துணியை கழுவின பிறகும் அயன் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லுவேன். அயன் பண்ணி வை கபடில். இது என்னென்னா அப்படியே கிடக்கும். அதில் ஒன்று உருவி இன்னும் ஒன்று பார்த்துருங்க, சில வீடுகள்லாம் பெட்டை விட்டு அது அப்படி தாண்டி தான் போகணும். ஏன்னா அங்கே துணி இங்கே துணி அங்கே கிடக்கும், ரைட்? அதை அப்படி பழகிட்டாங்க. அந்த ஹால் மட்டும் ஏன்னா விசிட்டர்ஸ் வரத்துக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்பானவர்களே, அப்படி வேண்டாம். முழு வீடும் சுத்தமாக இருக்கட்டும், முழு இருதயமும் சுத்தமாக இருக்கட்டும், முழு இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும். முழு இருதயத்திலையும் என்ன குப்பை மன்னிச்சுக்கிட்டே இருங்க, மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க, விட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவர் அப்படியே சப்புன்னு அங்கே உட்கார்ந்துருவார். அவர் இருந்தால் போதும், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் இருந்தால் போதும், எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் இருந்தால் போதும், எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அவர் இருந்தால் போதும். இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, அவர் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட வல்லமையை அவர் எனக்கும் உங்களுக்கும் தரித்து இருக்கும்படி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கழுவணுமா? அடுத்தது சொல்கிறார் 30:25 நம்ம நீங்கள் வீட்டில் வாசிங்க. அது என்ன, அந்த விளக்கு 24 hours எரிஞ்சிட்டே இருக்கணுமா? நமக்கு ஒருத்தரை பற்றி நமக்கு தெரியும், விளக்கு அணையாமல் பார்க்குற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். யார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஒருத்தர் விளக்கு அணையவே கூடாது, அதை பார்த்துட்டே இருக்கணும். என்ன இசுங்கிறீங்க? சாமுவேல். டப்புன்னு சொல்லுங்க. சாமுவேல் அவருக்கு ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட வேலை என்னது? விளக்கு குத்து விளக்கு இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றணும், அது எரிஞ்சிட்டே இருக்கணும். அது கரை பிடிச்சிருச்சுன்னா அதை திரியெல்லாம் வெட்டி விடணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் 24 மணித்தியாலமும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? தூபம். அடுத்ததாக தூப பீடம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி பலிபீடம். நாங்கள் இந்த பலிபீடத்தை தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்னா ஆழமாக போக வேண்டும். கடைசியாக நாங்கள் அதை பார்த்தோம். யார் செப்பனிட்டார் பலிபீடத்தை? எலியா செப்பனிட்ட பலிபீடம். அதோடு தான் நாங்கள் முடிச்சோம். இல்லை, அந்த பலிபீடமானது நான் தான், ரைட்? பலிபீடம்னா நீங்கள் வேணால் இப்படி ஒரு பீடம் ஒன்று வச்சு, இல்லாட்டி ஒரு கேண்டில் வச்சு, ஒரு பூ வச்சு, ஒரு மெழுகு திரி வச்சு கொளுத்துறது, அது கிடையாது பலிபீடம், ரைட்? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். ஏதாவது ஒன்றை வைத்து அதில் ஒரு பூ வச்சு அங்கே ஒரு விளக்க வைக்கணும்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதான் பலிபீடம், நீதான் ஆலயம், நான் தான் ஆலயம், எனக்குள்ளே பலிபீடம் இருக்கிறது, எனக்குள்ளே என்னது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று
பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பலி என்பது துதி, சரியா? இந்த எரிந்து கொண்டு இருக்க வேண்டிய விளக்கு என்னது என்றால் வேதம். வேதமே விளக்கு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, ஆமாம் சொல்லுங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு. ஆமாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அந்த பலிபீடத்தில் இருந்து எப்பொழுதும் என்ன எரிச்சிட்டே இருக்கணும். என்ன எரியணுமா? நன்றி, பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், துதி. அதே போல் வார்த்தை. ஸோ நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அந்த 72 hours ப்ரேயரை பற்றி உங்களோட பேசுவேன். அதை நான் இங்கே வைக்கலை, எங்கள் வீட்லேயே நாங்கள் வைக்கிறோம். அப்போ ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு அதை நான் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த 72 hours-லையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா, துதி, வார்த்தை வாசிக்கிறது, பிரகடனம். என்ன பண்ண போகிறோன்னா, வார்த்தையை எடுத்து, அதுதான் நான் உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஒரு புக் ஒன்று, 2008 நாங்கள் எழுதின ஒரு புத்தகம். அதை எத்தனை பேர் வீட்டில் அதை எடுத்து சத்தமாக வாசிக்கிறீங்க? நல்ல வாசிக்கிறவங்க வந்து கையை நல்லா உயர்த்துங்க. இவங்க மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் போதும் நினைக்கிறேன். மற்றவங்களாம் நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது சினிமா பார்த்து தூங்குங்க, நல்லா பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டு. எதுக்கு இங்கே வந்து? நோ, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த நான் கோபமாக பேசுகிறேன் நினைக்காதீங்க. இப்போ இந்த இதை வாசிக்காமல் இருக்கீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறது கேட்கல, அவங்க தான் செவிடு. என்னது? பைபிள் இருக்குது, செவிட்டூரியன் இருக்கு பைபிளில், தெரியுமா? ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது செவிடு காது, குருடு உள்ள ஆடுகள் வேண்டாங்கிறாரு. முறை எப்படி பலி வரணுங்கிறாரு. நான் ஏன் உங்களுக்கு நீங்கள் நினைக்காங்க இந்த மனுஷி ஒரு லூஸ் மனுஷி, இது இப்படி தான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்படி தான் சொல்லிட்டு போகும். இந்த அம்மாவுக்கு வேறு வேலை கிடையாது, ஒரு சாரியும் போட்டுட்டு ஒரு புரோச்சையும் குத்திட்டு வந்துடுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, இப்போ போகணுன்னு எவ்வளோ வேலை இருக்குது, அப்படி நம்ம நினச்சிட்ருப்போம். நோ, நீங்கள் அப்படி நினைக்கல, எனக்கு தெரியும். பட் ஆனால் செவிடாக இருக்கிறத பார்த்தா கவலையாக இருக்குது. ஒரு செவிட்டு பிள்ளையும் ஒரு குருட்டு பிள்ளையும் ஒரு 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 ஊனமான ஒரு பிள்ளை பிறந்தால் எவ்வளோ தாய்க்கு கஷ்டமாக இருக்கும்ல? எந்த தாயும் விரும்ப மாட்டால? அதே போல தான் இன்னுமே அதை எடுத்து நான் வாசிக்கல. சரி, ஓகே, அதையாவது விட்டு தள்ளுங்களேன். சரி, ஏன் புக்கில் எழுதி கொடுத்தோன்னா, இதில் இருக்கிற வசனங்களை தான் அதில் கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் எழுதலை, ஏன்னா ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அதை விடுங்க. அட்லீஸ்ட் நான் இரவு பகல் நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன், இரவு பகலாக வாசிக்கிறேன், குறைந்தது 2 அதிகாரமாய் வாசிக்கிறேன். இதெல்லாம் யார்கிட்ட திரும்ப கேட்கணும்? எல்கேஜி பிள்ளைகளிடத்துல கேட்கணும். எல்கேஜி பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். A for apple, B for ball எழுதுனியா? நீங்க எல்கேஜி கிடையாது. எத்தனை ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், எத்தனை ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வருகிறீர்கள், எத்தனை பிரசங்கத்தை கேட்கிறீர்கள், இன்னும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. எப்படி உங்களால சொல்ல முடிகிறது? எப்படி சொல்ல முடிகிறது நான் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை என்று? வேணாம். எதுக்கு நேரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, வேதத்தை வாசிக்க. ஏனென்றால் அதுதான் ஆவிக்குரிய ஆகாரம், அதுதான் ஆத்துமாவுக்கு சாப்பாடு. வேதத்தை வாசிக்கிறதுனால நான் இவ்வளவு வாசிச்சிட்டேன் இல்ல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன் இல்ல. நீங்கள் அமர்ந்து பலிபீடத்தை செப்பனிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன? ஏன்? பலிபீடம் சிதைந்து கிடக்கிறது. எப்படி சிதைந்து கிடக்கிறது? அங்கே எண்ணெயும் இல்லை, விளக்கும் இல்லை, சமூகத்தில் அப்பமும் இல்லை, எல்லாம் பலிபீடம் சிதறுண்டு கிடக்கிறது. என்னுடைய இருதயத்திலே பலிபீடம் சிதறுண்டு கிடக்கிறது. இன்றைக்கு அதை சரிப்படுத்துவோம், செப்பனிடுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, அதான் சொல்லுவேன், ஒரு நோட் புக் வச்சுக்கிடுங்க, இருக்கணும். என் வீட்டுக்கு வேணா வந்து பாருங்க, என்னை சுற்றி எத்தனை நோட் புக் இருக்குன்னு. அவ்வளோ வச்சுருப்பேன். வசனம் எழுதுறதுக்கொண்டு, பிரசங்கத்தை எழுதுறதுக்கொண்டு, எனக்கு தேவன் சொன்னார் அல்லவா, அதை எழுதுவதற்கொன்று எனக்கு தேவன் பேசினார் அல்லவா தீர்க்க தரிசனமாக, அதற்கு என்று ஒரு புத்தகம் வைத்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு ஆண்டவர் பேசினார் அல்லவா, அதை எழுதி வைத்திருக்கிறேன். ஏன்? அவர் சொன்னதைத்தான் நாங்கள் பேச முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார், பிசாசை எப்படி ஜெயித்தார்? கட்டை எடுத்துட்டு போய் அடிச்சாரா? மண்டை ஒரே பிளந்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு போய் பிசாசு மண்டையை பிளந்தாரா? இல்ல. 3 விதத்தில் அவன் வந்து சோதனை கொண்டு வந்தான். ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது என்று ஜெயித்தார். அவன் ஓடிச்சானா? ஜெயிக்க வேண்டுமா, பிழைக்க வேண்டுமா? ஆனா சொல்றோம், நான் பிழைக்கணும், நான் ஜெயிக்கணும்.
சில நேரம் என்ன பண்ணிடுறோம், ஐயோ இது இங்கே சரியில்லை, அங்கே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு, ஏதோ வீடு சரியில்லை, வீட்டு வாசல் சரியில்லை, கட்டிட மாப்பிள்ளை சரியில்லை, என்னமோ சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் சரியில்லை தாங்க, சிலதெல்லாம் சரியில்லை, பரவாயில்லை. ஆனால் ஜெயிக்க வேண்டுமா, பிழைக்க வேண்டுமா? ஜெயிப்பதற்கும் பிழைப்பதற்கும் நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப அந்த ஆயுதத்தையே நாம எடுக்காம, அந்த ஆயுதத்தை கூர்மைப்படுத்தி அதை என் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவில்லை என்றால் பலிபிடம் கனெக்டடா இருக்காது. பலிபிடம் வேணா இருக்கும். நான் ஒரு கொண்டாந்துருக்கேன் பாருங்க. நான் சாலி ஒரு நாள் ஓடி வந்து சொன்னேன், மம்மி உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஃபோன் இருந்தால் கூட இன்னொரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் மனசுக்கு நல்லா இருக்கா இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. நல்ல ஃபோனே இருக்குது. எனக்குலாம் அந்த ஆப்பிள் கிப்பிள் எல்லாம் கிடையாது, அது என்ன ஃபோனோட பேரும் தெரியாது. பட் ஒரு ஃபோன் இருக்குது, அவ்வளோதான். அது நல்ல வேலை செய்து அப்பப்போ பார்த்து சொல்லுவேன், நீ நல்ல வேலை செய்கிற. ஏன்னா லேசுப்பட்ட வேலையை செய்து அதில் தான் மெசேஜும் வருது, அதில் தான் இமெயில் வருது, அதில் தான் நானும் பாட்டு நேற்று வேறு பாட்டோடு கூட அது பண்ணி வச்சுருக்கிறேன். பிரசங்கம் பண்ணுறேன், அதில் தான் லைவில் போகுது, அதில் தான் என்னுடைய மெசேஜ் எல்லாமே அதில் தான். அது ஒன்று தான், அதை வச்சுட்ருக்கேன். ஸோ ஃபோன் ஒன்று தர்றானோடனே அந்த மின்னல் வேகத்தில் அது போகுது. அந்த ஃபோனை வச்சுட்டு அதை வச்சுட்டு இதை பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம். சில நேரம் ஃபோன் கிடச்சிடுச்சுன்னா இதை யாருக்கு கொடுக்குறதுன்னு யோசிப்பேன். உடனே யார் திரும்ப நினைவு வரும் எனக்கு? சொல்லுங்களேன். என் பிள்ளைகள் தான் நினைவு வரும். ரெண்டாவது யார் திரும்ப எனக்கு நினைவு வரும்? பேர பிள்ளைகளை நினைவு வரும். அதுக்கு பிறகு யார் நினைவு வரும்? அக்கா தங்கச்சி சில நேரம் நினைவு வரும், கொடுப்போம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுருங்களேன், என்னோட ஊழிய சேர்வர்களுக்கு கொடுக்கணும்னு நினைவு வரும். ரைட், நேச்சுரலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி இல்லையோ, எடுத்த உடனே அப்படி கொண்டாந்து இல்லை எல்லாருக்குமே. ஸோ இவன் ஃபோனு தரானோடனே கொண்டு வாடா கொண்டு வாடா, கொண்டாந்து கொடுத்த ஃபோன் சைஸை பாருங்க. நான் நினைச்சேன் இது ஜிப்சி போல இருக்கு, இப்படி காதில் தொங்கிடுறதுக்கு. என்னடா, ஐயோ மாட்டிக்கிடுச்சே, என்னடா இதை கொண்டா, இது என்னடானா மம்மி இது ஒரு ஃபோன் மம்மி, இதுக்கு ஒரு சிம் போட்டுக்கலாம். யோசிச்சு பாருங்க. என் மகன், நானும் நினைச்சேன் நல்ல பெரிய ஒரு ஃபோன் கொண்டாடுவான்னு. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, குட்டி சார்ஜர் தான். இது குட்டி சார்ஜர்னால கிட்ட கொண்டு போய் தான் பண்ணணும், தூரெல்லாம் வச்சு பண்ண கிட்ட தான் பண்ணணும். ரைட். ஸோ இதை வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. என்னென்னா, இதில் சிம் போட்டுட்டேன். ரைட், போடணும். போட்டுட்டு எனக்கு தேவையில்லை, பட் என்ன மாசுக்கு வச்சுட்ருக்கேன். இல்லை யாராவது இதை யூஸ் பண்ணுவீங்கன்னா கொடுத்துடலாம். இது கஷ்டம். நல்ல ஃபோனே பெரிய ஃபோனே தொலைச்சிடும். இது எங்கேயாவது வச்சேன்னா தொலைஞ்சு போச்சு பாருங்கள். இதை வச்சு நான் என்ன படித்தேன்னா, இதில் வந்து சிம் போட்டிருக்கோம் வச்சுக்கோங்க, சிம் போட்டிருக்கோம். ரைட். இல்லாட்டி ஒரு சிம் போட்டு ஒரு ஃபோன் தாங்க பார்க்கலாம், யாரும் ஃபோனோட வாங்க பார்க்கலாம். நல்ல ஃபோனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வாங்க. ஏன்னா சில நேரம் எனக்கெல்லாம் இன்னும் பெருசாக தெரியாதுங்க. இன்னும் யாரையாவது நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ஃபோனில், அதை என்னன்னே தெரியல. சரி, ஓகே, கொண்டாங்க ஒரு ஃபோனோட வாங்க. நல்ல இந்த ஃபோன், அது என்னது ஐஃபோனா? இல்லை இந்த என்ன சொல்லுவோம், ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்க்குற மாதிரி. இப்போ அதை கூட சொல்கிறதுக்கு தெரியல பாருங்கள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆமாம், ட்ராயோ என்ன ட்ராயோ இங்கே வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் சிம் போடலை. ரைட். ஆனால் இது சார்ஜில் இருக்குது இல்லை? சார்ஜ் என்ன போட்டேன்னா எங்கே எதில் அமுத்தினா வரும் சார்ஜர்? கால் பண்ணி. இப்போ இது வந்து சார்ஜில் இருக்குது, நல்லா 100% சார்ஜில் இருந்தாலும் இதுலேருந்து ஒன்றும் வராது. காரணம் என்னென்னா சிம் போடலை. சரியா? இப்போ இதில் சிம் போட்டிருக்கீங்கன்னா, சிம் போட்டிருக்காரு, சார்ஜும் இருக்குதா? அம்மா 91 இருக்குது. குட். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தால் கூட டப்புன்னு போயிடுவார். 91ல் இருக்காருல்ல? ஓகே. ஸோ இப்போ இதில் சிம் போட்டுட்டு இதை என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றில் என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ணணும். இது இருக்கணும். ரைட். சார்ஜ் பண்ணினா தான் இதில் எவ்வளோ மெசேஜ் வந்தாலும் என்னது அதை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது அதில் இருந்தால் தான் பார்க்கலாம். இப்போ இது சார்ஜ் இருக்குது, ஆனால் இதில் ஒன்றும் இல்லை. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கிறது. ஸோ நான் ஒரு ஃபோன் மாதிரி, நான் யார்? ஆமாம், ஒரு ஃபோன். என்னை தூக்கிட்டு போயிடாதீங்க, ஐயோ நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் முழு குடும்பத்துக்குமே போதும் அப்படி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தட்டி தட்டி பார்ப்போம் உங்களையே. அதனால் என்னை தூக்கிட்டு போயிடாதீங்க, இதை வேணால் தூக்கிட்டு போங்க, என்னை தூக்கிட்டு போயிடாதீங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போது சிம்முக்குள்ளே சிம்மை போட்டாச்சு. அதான் இயேசுவின் உள்ளத்தில் வாரம் தான் சிம். என்ன சிம்?
ஆமாம். இப்போ இதில் சிம் போட்டிருக்கலாம். ஆமாம். இப்போ சிம் யாராவது இருந்துச்சுன்னா காட்டுங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதது ஒன்று கிடையாதுல்ல. நான் சிம்மை பார்த்ததே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்குமே தெரியும். என்ன வார்த்தை தெரியலனாலும் அது நமக்கு தெரியும்ல. ரைட். இப்போ சிம்மை போட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா, அந்த சிம் எங்கே எந்த கம்பெனியோ அதோட என்ன ஆகிருது, கனெக்ட் ஆகிருது. ரைட். எலக்ட்ரிசிட்டிக்கும் இது என்ன பண்ணணும், இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை சார்ஜ் ஆகணும்னா இதை என்ன பண்ணணும், ஆமாம், கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகி அதை கொண்டு போயிட்டு அந்த ப்ளக்கில் போட்டால் தான் என்ன ஆகும், இது சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஒரு சிம்மை போட்டு அந்த சிம்மில் என்னெல்லாம் பதியுதோ அதுதான் என்னது அதில் இருக்கும் இல்லை, அப்படி தானே? ஆமாம். அப்புறம் ஃபோன்காரர் நம்மளை திட்டிடக்கூடாது, நீ தப்பாக நீ எங்கள் ஃபோனை இது பண்ணிட்டேன்னு. ஸோ அதில் நீங்கள் டபுள் சிம் வச்சுருக்கீங்களோ? அவங்களோட பரவாயில்ல, அக்காடை தான் அதனால் தப்பிச்சிட்டாரு. இவருக்கு எதுக்கு டபுள்? எனக்கே இல்லை, ஊர் உலகத்தையே சுற்றிட்டு வர எனக்கே ஒரே சிம்மில் ஓடுறேன்னா இவருக்கு எது டபுள் சிம்? ஓகே, அக்காவுடைய இதனால. அக்கா என்னென்னா அம்மாவுடைய ஃபோன் உடஞ்சதுனால அம்மா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் ஏன் சிம்மே அதில் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஓகே, அது நேற்று தான் சொன்னாங்க. ரைட். இப்போ என்னென்னா இந்த ஒவ்வொரு இது டயலாக் ரெண்டுமே ஹச்சின்னு ஒன்று இருக்குது, அது வேறு இது வேறு. ரைட். இப்போது இந்த டயலாக் இது ரெண்டு சிம்மும் ஒன்றா போட்டால் கூட டயலாக் அந்த என்ன சொல்லுவோம், ஒரு மெசேஜஸ் அந்த மற்றதுக்கு இதுக்கு வந்துருமா ஒன்றா போட்டிருக்கனால? ஒன்றா தானே போட்டிருக்கு, ஒரே ஃபோன் தானே, ஒன்றா தானே இருக்காங்க, வருமா? வராது. ஏன்? நெட்வொர்க் வேற. புரியுதா? எந்த நெட்வொர்க்கோட நீங்கள் கனெக்டடோ, புரியுதா, எந்த நெட்வொர்க்கோட நீங்கள் கனெக்டடோ அந்த நெட்வொர்க் தான் வரும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் 1008 சினிமாவை 1008 பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா அதுதான் கனெக்ட் ஆகும் உங்கள் மூளைக்கு, உங்கள் கான்ஷியஸ் எல்லாத்துக்கும் அதுதான் கனெக்ட் ஆகும். எதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதை நீங்கள் கேட்கிறீர்கள், அதுதான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நானே ஆலயம், நான் தான் ஆலயம். ரைட். இப்போ ஆலயம்னா இதான் வச்சுக்கணும், ஆலயம். இப்போ இது ஜீவன் இருக்குது, இதுக்கு இது கனெக்ட் ஆகிருச்சு, இது இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு சிம்மை ஏற்றுக்கொண்டிருக்குது, கம்பெனி இப்போ கனெக்டாக இருக்கிறாங்க. இது செத்துது, ஆள் தான் இருக்குது, ஆள் இருக்குது, ஆனால் இது செத்துது. ஏன்னா இதில் ஒன்றும் இல்லை, சிம்மும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்துட்டு போகுது, ஆலயத்துக்கு வந்துட்டு போகுது. ஆனால் என்ன இல்லை, அங்கே உள்ளே தேவன் இல்லை. சிம்முன்னு வச்சுக்கிடுவோமே, இல்லை. அடுத்ததாக இது சிம்மு போட்டாச்சுன்னு வைங்க, இல்லை ஃபோனும் வாங்கியாச்சுது, ஆசையான ஃபோன் வாங்கியாச்சு, சிம்மையும் போட்டாச்சுது, என்னது சார்ஜும் பண்ணியாச்சுது. ஆனால் ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்னது, காசெல்லாம் கட்டியாச்சு, டிஸ்கனெக்டும் ஆகலை. இப்போது ஃபோன் இந்த புது சிம்மை போட்ட உடனே என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் நேரம் இருங்க, என்ன ஆகணும்? ஆக்டிவ் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். ஆகணுமா இல்லையா? அதே போலதான் நான் வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது, நான் வார்த்தையை எடுத்து சொன்னாதான் ஆவியானவர் அதை ஆக்டிவேட் பண்ணுவார். அந்த ஆஃபீஸ் எந்த மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும், அது ஆக்டிவேட் யார் பண்ணுவா? ஆமாம், அவங்க பண்ணுவாங்க, பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் வச்சிருங்க, ஆக்டிவேட் ஆகும். எனக்கும் உங்களுக்கும் ஆக்டிவேட்டராக இருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை எடுத்து சொல்ல 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 அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அதை ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருப்பாரு. அது அப்படி ஆம் என்றும் உங்களுக்கு பலிக்கும், அது நடக்கும், அது செயல்படும். அது எப்பேற்பட்டதான் இருந்தாலும் அதை அவர் செய்து முடிப்பார். அப்படி என்றால் நான் பேச வேண்டும், நான் சொல்ல வேண்டும், நான் எடுத்து அதை உரைக்க வேண்டும். உரைத்தால் ஆவியானவர் அதை ஆக்டிவேட் பண்ணுவார். இந்த ஜெப நேரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பிரேயர் டைம். பிரேயர் என்றால் முழுசு பிரேயர்னால நான் தான் சொல்லலை, என்னுடைய பிரேயர் வாழ்க்கை 20-25 வருஷத்துக்கு மேலே அதே தாரும் இதே தாரும், இப்படி செய்யும் அப்படி செய்யும், அங்கே வரும் இங்கே வரும், அங்கே போய் இவர்களை பாரும் அவர்களை பாரும், ஒரே ஆளுக்கு இவ்வளோ வேலை கொடுப்பேன். ஒரு நாள் நான் காலையில் வெளியில் நிற்கிறேன், நான் சொல்கிறேன், ஆண்டவரே வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கண்ணே, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவங்களோட இருங்க ஆண்டவரே, புருஷன் வேலைக்கு போயிருக்காரு அங்கே இருங்க ஆண்டவரே, ஆண்டவர் கேஸை மூடணும் தெரியல அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற இந்த இடத்துல அவங்களே பார்த்துக்கணும் இவங்களே பார்த்துக்கணும் என் பிள்ளைகளை அவங்க எல்லாம் அவர் அப்படி சுற்றுறார் பம்பரமா, அப்படி ஒரு தரிசனம் தான், அவர் சுத்தலை. இது ஒன்று தான், அவரை கமாண்ட் பண்ணுறது தான் ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கிறேன், கேட்டு வாங்குறது தான் ஜெபம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது.
எத்தனையோ வருஷமான, ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா சாப்பிடும்போது பில்லா, இப்போ பில்லாவே இல்லை. பில்லா இருக்கா? இந்த பில்லா இப்போ இந்த பில்லாவை கையில் கொடுத்தோடனே இது ஃபேஷன். நம்மளுக்கு பில்லானா என்னது சொல்லுவோம்? கோனி பில்லா. கோனி பில்லா என்ன? எத்தனை பேருக்கு கோனி பில்லா சொல்லி சாப்பாடு கொடுத்துருக்காங்க? ஆமாம். நாங்கள் என்ன நினைப்போம், கோனி பில்லானா அவன் ஒரு சாக்கை போட்டு மூடிக்கிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் அந்த சாக்கு போட்டுக்கிட்டு தான் அந்த மூட்டையெல்லாம் தூக்குவாங்கல்ல, அவங்கள காட்டி காட்டி கோனி பில்லான்னு. இப்போ கோனி பில்லா வந்து ஃபேஷன் பில்லாவாக வந்திருக்காரு. அவ்வளோ ஃபேஷனாக இருக்குது. பிள்ளைகிட்ட இது அப்படி ஆளும் ஏங்கோ இதை கொடுத்துரு, பார்த்துருக்கீங்களா? அப்படி கை காலம் உதறிக்கிட்ட கொடுத்தோன்னே நின்றும், ஆக்டிவேட் ஆகிரும், அது அப்படி அடங்கிரும். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பில்லா யாரு? இதுதான் கோனி பில்லா, அந்த பில்லா, இந்த பில்லா எல்லாமே இனியோ. ஆனால் இந்த பில்லா இல்லாமலும் நம்மளுக்கும் முடியாது, ரைட்? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. நான் சொல்ல வந்த மெயின் தீம் என்ன தெரியுமா? இனி வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். சத்தமா வாசிங்க, வாசிச்சுக்கிட்டே இருங்க, வாசிச்சுக்கிட்டே இருங்க, வாசித்து கொண்டே இருங்கள். புரியுதோ புரியுது இல்லையோ வாசித்து கொண்டே இருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை ஆக்டிவேட் பண்ணுவார், அதை பண்ணுவார், அது நடக்கும், அது சம்பவிக்கும், அது போய் தான் செய்ய வேண்டியதை செய்யும். நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா, உங்களுக்கு மாதிரி தேவன் கொடுத்த தரிசனங்களை அப்படி பச்சை பச்சை சொன்னது வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் சிலர் இருக்கிறாங்க, சில வீட்டில் எவ்வளோதான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க, உடம்புல ஏறவே ஏறாது. அது பாட்டுக்கு எலும்பு தோலாக தான் இருக்கும். கேட்டால் அவனும் இப்படி தான் சாப்பிட்றான், இவனும் இப்படி தான் சாப்பிட்றான். சிலர் பாருங்க சாப்பிடவே பாருங்க, மோந்துட்டாலே குண்டாயிருவாங்க. என்னால் அந்த கேரக்டர். சாப்பாடு இப்படி பார்த்துட்டேன்னு வைங்களேன், சாலி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, மம்மிக்கு வந்து பெரிய கண் இருக்குது, அதனால் கொஞ்சம் சாப்பாடை பெருசாக பார்ப்பீங்க, எங்களுக்கு சின்ன கண் இருக்குது, எங்களுக்கு பெரிய சாப்பாடை கொஞ்சமாக பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை எடுத்து, ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான், ஜெயிப்பான். அப்படி இருக்கும் பொழுது வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொன்னேன்ல, அதில் நம்ம தான் என்ன செய்யணும்? சில நேரம் சில காரியத்தை செலவழிக்கணும்னா மற்றதெல்லாம் செலவு குறைப்போம். பார்த்துருக்கீங்களா? சொல்லுவோம், நான் வீட்டில் கூட சொல்லுவேன், விசிட்டர்ஸ் எல்லாம் வரும்பொழுது நல்ல தாராளமாக செய்வோம். ஆள் இல்லைன்னா குறைச்சிருவோம். நாங்கள் காய்கறி சாப்பாட்டை குறைச்சிருவோம், அல்லது எக்ஸ்ட்ரா வெஜிடபிள். ஆட்கள் வந்து அவங்களுக்காகவே எக்ஸ்ட்ரா சமைப்பேனா, இல்லைன்னா செலவை குறைப்போம். ஏன்னா அந்த செலவை குறைச்சி அந்த பணத்தை எடுத்து இதை செய்யணும். அந்த பணத்தை அதுக்கு என்ன சொல்லுவோம்? இல்லை சேமிப்பு இல்லை, சிக்கனமும் இல்லை, அந்த கரெக்டாக பண்ணுறதுக்கு இல்லை பட்ஜெட்டை என்னது, அந்த அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு இருக்குப்பா, மேனேஜ்மெண்ட். யார் சொன்னா? மேனேஜ்மெண்ட். நாங்கள் மேனேஜ் பண்ணுறோமா இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு இப்படி இப்படி பண்ணு. சிலரெல்லாம் அதெல்லாம் சும்மா கொண்டா சாப்பிடும், திம்போம், காப்பாடலாம், பீப்பாடலாம், ஜாலிக்காரப்பாடலாம், எட்ட பெறணும், பேன் சூன்னுட்டு சிலரெல்லாம் என்ன செய்வாங்க? கணக்கே இருக்காது எனக்குலாம். அப்படி அவங்க கடையில் போய் சாப்பிட்றத பார்த்து எனக்கு பயமாக இருக்கும். உனக்கு ஏன் பயம்? அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. என்னன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு இவ்வளோ தான் வருமானம் வருது, இப்படி தான் இருக்கணும். அதுலேயே பாதி எனக்கு அல்சர் வந்துடும். மற்றவங்களை நினச்சி இஷ்டம் போல ஆட்டோவில் போவாங்க. எப்படா போகிறாங்க? நான் நேற்று ஒரு நாள் போயிட்டு வந்து 10 தடவை யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னா ஆட்டோவில் போகலன்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், ஏன் நாங்கள் பார்க்குறோம், மேனேஜ் பண்ணுறோம். இதுக்கு என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நேரத்தை ஒதுக்கி வைக்க தெரிஞ்சிருக்கணும். டைமிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஒரு சில ஜனங்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பால் காய்க்கிறதுக்கு ஒரு டைம், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டைம். சொல்லுங்களேன், வேற எங்கே டைம்? அதுக்குள்ளே தண்ணி குடிச்சுக்கிறேன். சொல்லுங்கள், வேற எங்கெல்லாம் போகிறதுக்கு டைம்? தாலி கட்டுறதுக்கு ஒரு டைம். என்னங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்களாம் டைமே பார்க்குறதில்ல. நினச்சா தாலி கட்டுவோம், நினச்சா போவோம். நாங்கள் நினச்ச நேரம் தான் நாங்கள் போவோம். ஏன் திரும்ப அந்த டைம் எல்லாம் வச்சா? 10 மணிக்கு தாலி கட்டவில்லை, கரிநாள், செவ்வாய் தோஷம், சனி தோஷம்னு பிச்சு பிடுங்கி வருவாங்க எல்லாரும்.
நம்ம ஆராதனை 8 மணிக்கு தானா, அது பரவாயில்ல, இங்கே சனி தோஷமும் கிடையாது, சனியும் கிடையாது, சனி கிரகமும் கிடையாது. இங்கே எங்கேயா சனி இருக்கிறோமா? இல்லை. அதனால நம்ம எப்போ போனாலும் உள்ள நுழைஞ்சிடலாம். இப்போ நானும் அந்த மாதிரி சொல்லலாமா? நீ 8:30 மணிக்கு வரவில்லைன்னா சனி தோஷம் பிடிக்கும். இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, டைம் நோட்டு இமைப்பொழுது. இப்போ இப்படி தான் போயிடுச்சு. டைம் போகுது. என்னுடைய காலங்கள் போகுது. போன காலம் திரும்பி வராது. இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நாளை என்று என்னது பாலகிரி தோஷம் இங்க ஒன்று, அது தமிழ்ல என்ன தெரியல, அதென்ன இட்டடு போட்டு வச்சிருவாங்களாம். என்னது இன்று போய் நாளை வானு பேய்க்கு போட்டு வச்சிருப்பாங்களாம் அந்த இதில். ஏன்னா அந்த பால் குடிக்கிற பிள்ளைக்கு பேய் வருமா, பிசாசு. ஏன்னா அந்த பிள்ளை பால் குடிச்சிட்டு வடிஞ்சிருக்குல்ல, அதை திங்கிறதுக்கு பிசாசு வருமா. அதுக்கு போட்டு வச்சிருப்பாங்களாம். இன்னைக்கு போய் அப்போ அந்த பேய் என்ன நினைக்கும், சின்ன நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, அந்த போர்டு நாளைக்கு அதிலே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இன்னைக்கு போய் நான் கடைசியில் இவன் பெருசாகி பிசாசு அங்கேயே வந்துடும். இவன் பாலையும் குடிச்சு வெளியில் போய் ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு கல்யாணம் கட்டி போயிருப்பான். அது டெய்லி வந்துட்டு போயிடும். என்னன்னா இன்று இல்லை நாளை வா. அப்படி ஒரு போர்டு போடணுமா? இல்லைங்க. அவருடைய வருகையும் சீக்கிரமாக இருக்கிறது, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் அதை அசட்டவே பண்ண வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டுகிறது. அவர் பார்க்கிறார். கடகடன்னு ஒரு எதெல்லாம் எட்டுதுன்னு சொல்லிக்கிறேன். தர்மம் எட்டுகிறது, சரியா? தர்மம் எட்டுகிறது. அப்போஸ்தலர் 10:1. பெருமூச்சு எட்டுகிறது. யாத்ராகமம் 2:23. குழந்தையின் சத்தம் எட்டுகிறது. ஆதியாகமம் 21:17. ரத்தம் பேசுகிறது. ஆதியாகமம் 4:10. பலி அங்கீகரிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 4:4. கூக்குரல் பாவம் எட்டுகிறது. அங்கே ஆதியாகமம் 18:20. எழுதலைன்னா திருப்பி ஒரு இதை போட்டு வாசிச்சு எழுதுங்க. இதெல்லாம் போய் நீங்க தனியா வாசிங்க. அதுதான் தியானம். தியானம் என்ன சமணங்கால் போட்டுக்கிட்டு அப்படியே கையை இப்படியே வச்சுட்டு இருக்கிறது தியானம் கிடையாது. நான் அப்படி சொன்னா நிறைய பேர் ரெடியா இருக்கிறீங்க. வீட்டில் போய் சமணங்கால் போட்டு சுவரை பார்த்துக்கிட்டு அப்படியே இருங்க, மூச்சு விட்டுக்கிட்டு இருங்க. இல்லை, அது அல்ல தான் தியானம். தியானம் என்றால் என்ன? இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது தான் தியானம். வாசிக்கணும். அந்த வாசித்ததை இருதயத்தில் வைக்கணும். அந்த இருதயத்தில் உள்ளது தான் நீங்கள் பேசும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு இல்லை அதில் ஒன்றும் நடக்காது, முடிவு ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் நானும் நீங்களும் நித்தியமாய் வாழ்கிறவர்கள். இந்த பூமிக்காக மட்டும் வாழவில்லை, நித்தியமாய் வாழ்கிறோம். இந்த பூமிக்காக மட்டும் வாழ்கிறது என்றால் வரவே தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே தயவு செய்து இந்த தூபம் வந்து துதி. இந்த தூவ பீடம் டைம் போயிடுச்சு. நான் அடுத்த வாரம் அதை சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நான் நீங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். பாருங்க, போன முறை நாங்கள் வந்து ஒரு 2.5 மாதம் ஒரு குழந்தைக்கு ஜோம் பண்ணோம். ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக. அவங்க சுகமாக வீட்டுக்கு போயாச்சு, நல்லபடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரா, உங்களுடைய ஜெபம் இந்த சர்ஜரியை பண்ணுவதற்கு எனக்கு உதவிச்சு. வெறும் கத்தியும் கத்திரிக்கோளும் கிடையாதுங்க, ஜெபம் உதவுகிறது. ரைட்? இப்போ நாங்கள் பண்ணுகிற ஒவ்வொன்றும் உதவி செய்கிறது. அதனால் நாங்கள் சும்மா வேஸ்ட் பண்ணவே கூடாது. நேரத்தை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். எந்த நேரத்தெல்லாம் வெட்டலாமோ, தூக்கத்தை வெட்டலாமா வெட்டுங்க. ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், முந்த நாள் நினைச்சேன் 11 மணிக்கு 3:30 மணி படுக்கிற நேரம். ஏன்? வேதத்தை வாசிக்கிறது, தியானம் பண்ணுறது, அதில் சொல்கிறது, எழுதுறது டைம் ஆகுது. நான் ஒன்று 11 மணிக்கு பிறகு எந்த மனுஷனோடையும் பேசிட்டு கிடையாது. எப்பயாவது ஒரு நேரம் ஒரு கால் வரும். மற்றபடி எனக்கு யாருமே, முதலாவது நீங்கள் யாருமே கால் எனக்கு எடுக்கிறதே கிடையாது தானே. தயவுசெய்து எடுக்க கிடையாதுன்னு எடுத்துடாதீங்க. பிறகு ஏன் ஃபோன் வெடிச்சிடும். ஸோ என்னென்னா தேவை என்றால் பேசுவோம். நான் கூட என்ன செஞ்சுட்டேன் தெரியுமா, எந்த அளவுக்கு டிலீட். இப்போ இதில் வந்து டிலீட் பண்ணலாம் தானே. ஆமாம், இப்போ வச்சுக்கொள்ள தேவையில்லாததை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு இது. இப்போ நான் இப்போ இந்த நேற்று புத்த நாளெல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் தெரியாது, நிறைய பேர் இது குட் மார்னிங் டீ கப்பெல்லாம் போட்டு அனுப்பிட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் சேர்ந்து இமெயிலுக்குள்ளெல்லாம் போய் எனக்கும் தெரியலையா. எனக்கு முக்கியமான ஒரு இமெயில் வந்து எம்பசிலேருந்து வரமாட்டேங்குது. என்னன்னு கேட்டால் அது என்ன சொல்லிச்சு, ஸ்டோரேஜ் கூடயா. எங்கப்பா கூட, எப்படியப்பா கூடன்னா நீ எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கல. அரிசி இருக்கிற நேரமே அரிசியை வாங்குறது, பருப்பு இருக்கிற நேரமே பருப்பை வாங்குறது, கவுன் இருக்கும் போதே கவுனை வாங்குறது, சாரி இருக்கும் போதே ஸ்டோரேஜ் கூடிட்டு. ஆனால் எனக்கு முக்கியமான செய்தி வரணும்.
எங்கேருந்து வரணும்? எம்பசிலேருந்து வரணும். இப்போ நான் தடுமாறுறேன். என்னது டிலீட் பண்ணுறேன், கடைசியில் கையும் வலிச்சிருச்சு. டிலீட் பண்ணி நிறைய டிலீட் பண்ணி இன்னும் பண்ணணும். நேற்று ராத்திரியும் பண்ணினேன். இது எப்போ பண்ணியிருக்கணும்? சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னே பண்ணியிருக்கணுமா இல்லையா? டெய்லி பண்ணியிருக்கணுமா இல்லையா? சேர்த்து வச்சதுனால நல்ல ஒரு பாடம் எனக்கு. ஒன்றுமே ஒரு பாவத்தையும் சேர்த்து வைக்க வேண்டாம், தேவையில்லாததை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏனென்றால் தேவையானது வராமல் போய்விட்டது. எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? லேசு கிடையாது. போன வாரம் நான் எம்பசிக்கு போனேன், புதன்கிழமை. அந்த நேரம் என்ன நடந்தது? அம்மா நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். இங்கேயும் வந்து பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா வச்சு கட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போகும்போது அதில் வந்து பயோமெட்ரிக்னு ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று கேட்டோன்னே இங்கே ஒரு 2-3 பேர்ட்டு கேட்டேன், இது என்ன பயோமெட்ரிக்னா? அவங்களும் முழிச்சாங்களே. படித்தவங்களே முழிக்கும் பொழுது படிக்காத நான் முழித்தால் என்ன? அப்போ நான் வந்து பயோமெட்ரிக் சரி போன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் பொண்ணுன்னு கேட்டாங்க, வேர் இஸ் த பயோமெட்ரிக் லெட்டர். முழிக்கிறேன். இப்போ நான் அது இல்லைன்னா உள்ளே எடுக்க மாட்டாங்களாம். ஸோ நான் சொன்னேன், அப்போ எனக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு. என்னது அப்படியானா உங்களுக்கு எம்பசிலேருந்து வந்த லெட்டர் யோசிச்சு பாருங்க. நான் கொண்டு போன லெட்டர்லாம் என்னது? எங்கள் வீட்டு லெட்டர், எங்கள் குடும்பத்து லெட்டர், எங்கள் சபையின் லெட்டர். அதை ஒன்றையுமே பார்க்கல. அதுதான் கேட்டாப்புல. நல்ல வேலை நான் சொன்னேன், என்னோட மெயிலில் இருக்குமோ தெரியாது, நல்ல வேலை கொஞ்சம் மெயில் ஓப்பன் பண்ண தெரியும் எனக்கு, அனுப்ப தெரியாட்டாலும் ஓப்பன் பண்ண. அவன் சொன்னேன் இதுதான். அப்போது அதை அப்படியே வச்சுக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போங்கண்ணா. ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. கிருபை பெற்றதினாலே அதையே பிடிச்சிட்டு ஒரு இடத்துல பொண்ணு போயிடுச்சுது. நல்ல வேலை அங்கே தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தார். எப்பா இப்படி பண்ணிட்டே இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான லெட்டர். அப்போ நான் வந்து இத்தனை கத்தையாக கொண்டு போன எதுவுமே அங்கீகரிக்கப்படவில்லை. நல்லா கவனிச்சுடுங்க. நான் கொண்டு போனனால நீ பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த ஆஃபீஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் பார்ப்பார்கள். நான் கொண்டு போனதினால எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று எந்த அதிகாரமும் இல்லை. பரலோகம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை தான் நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். என் மனதுக்கு ஏற்ற விதமாக, எனக்கு ஏற்ற விதமாக, நான் விரும்புகிறபடி நான் ஒரு ஃபைலை ஆயத்தப்படுத்த முடியாது. பரலோகம் எப்படி ஒரு ஃபைல் இருக்கணும், பரலோகம் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அது இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். இல்லைன்னா எனக்கு அந்த ஊருக்கு போக முடியாது. பக்கத்து ஊருக்கு போவதற்கு இவ்வளவு இருக்கிறது. அதே மாதிரி திருப்பி அதே பிரச்சனை தான் 2 நாளைக்கு முன்ன. என்னது? எம்பசிலேருந்து வர வேண்டிய லெட்டர் வரவே மாட்டேங்குது. என்னன்னா இது மூடி வச்சுக்கிட்டு, ஏன்னா அது ஓவர்லோடடாக இருக்குல்ல. நல்ல வேலை நானும் பிரையனும் என்னுடைய இமெயிலை எனக்கு பெருசாக பார்க்க தெரியாதனால பிரையன் அதில் இருந்தனால அவருக்கு அது இருந்து அவன் அனுப்பி விட்டான். திருச்சபையோடு சேர்ந்துக்கிட்டா கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். அதுக்காக அதிலேயே இருந்துடவும் கூடாது. எனக்கென்று இருக்கிற உங்கள் சிம் உங்களுக்கு தானே. உங்கள் சிம் எடுத்து வேற இடத்துக்கு கொடுப்பீங்களா? ஃபோனை வேணா கொடுப்போம், சிம்மை கழட்டிட்டு தான் கொடுப்போம். ஏன்னா ஆமாம், அது எவ்வளவு தனிமையாய் வைத்திருக்கிறோம். ஃபோன்னா அது என்னுடையது, எனக்கு மட்டும்தான் வச்சுருக்கோமா இல்லையா? சிலது தான் அந்த வயசு போன அம்மா மாதிரி இருக்காங்களே, அவங்க தான் குடும்பத்துக்காக ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு வாலிப பிள்ளையும் கேளுங்க, குடும்பத்துக்கு ஒரு ஃபோன். உங்கள் ஃபோனை நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? இல்லை. இப்போ என் ஃபோனை எல்லா இடத்துலையும் சுற்றுது. போன வாரம் சண்டே இங்கே வச்சுட்டும் போயிட்டேன். வீட்டில் போய் தான் ஃபோனை காணோன்னு இங்கே இருக்குது சர்ச்சில். எந்த அளவுக்கு நாங்கள் அதை தனிமையாக எனக்கென்று வைத்திருக்கிறோம். அதை காட்டிலும் 1000 மடங்காக, 10,000 மடங்கு, கோடி மடங்கு ப்ளீஸ் வேதத்தை உங்களுக்கு என்று தனிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். தனிமையாக நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். தனிமையாக 2 காரியம் தான் செய்ய சொல்ல போகிறேன். ஒன்று தூபம் போட வேண்டும், அதுதான் துதி. 2வதாக என்னது? வார்த்தையை பேச வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் ஆண்டவர் ஆக்டிவேட் பண்ணுவார். அவர் என்ன செய்வார்? இந்த துதியை அப்படியே நுகர்ந்து அதை எடுத்துக்கொண்டு அந்த நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்கும் அவர் ஆமேன், நடக்கட்டும் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு தேவன் செய்ய போகிறார். ஆகவே நானும் நீங்களும் வார்த்தையை எடுத்து பேசுவோம் இந்த நாட்களிலே. ஓகேம்மா, நீங்கள் போகலாம். அப்படியே ஒரு தேங்க்யூ ஸோ மச். தேவனை நான் கூப்பிடுறேன். இந்த கொஞ்ச நாட்களாக தேவன் நிறைய பேர்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. பலிபீடம் கட்ட வேண்டும், தனித்து நானும் என் தேவனும். அந்த பலிபீடத்தில் வேறு எதுவுமே இருக்க வேண்டாம். ஆனால் நம்ம வந்து இது பண்ணலாம், நம்முடைய விண்ணப்பங்களே. அது எனக்கு டைம் இல்லை இப்போ சொல்கிறதுக்கு. அதாவது நம்மளுடைய வெளிப்படுத்தின விசேஷம் அதை வாசிச்சுட்டு முடிச்சிருவேன். ஏன்னா நிறைய பேர் ஆராதனை சீக்கிரம் முடியணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆராதனை பிறகு 1:30 மணித்தால் உட்காந்துருப்பாங்க. இல்லை, கல்யாண வீட்டில் எப்படி தான் கல்யாணத்தை சீக்கிரமாக முடியுமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி வரையும் போகாமல் இருப்பாங்க. இந்த
மெயின் பிளேஸ் வந்து வார்த்தை தான், வார்த்தை கேட்குறது. அதை நீங்கள் வந்து அதை ஒரு நாள் மனசில் வந்து அந்த இது பண்ணாதீங்க, சலித்து போயிடாதீர்கள். என்ன இது பேசிட்டே இருக்கிறாங்க, இல்லவே இல்லை. காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று விரும்பும். ஓகே, எடுத்துக்கொள்வோமா எல்லாரும்? ரெவலேஷன் 8:3-4, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனம். வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடிக்கும் பலிபீடத்தின் படியிலே நின்றார். பொற்கலசம் எல்லாம் சொல்லுங்க, பொற்கலசம், ரைட்? பொன் பீடம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது என்ன பீடம்? பொற்பீடம் இருக்கிறது, துதியின் பீடம் இருக்கிறது. அவர் நுகருகிறார். பட் இன்னும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் கனெக்ட் ஆகாமல் அவர் நுகர மாட்டார். அகெயின் இந்த ஃபோன் மாதிரி தான், அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு தான் என்ன, நம்ம வந்து அந்த காசை கட்டி அந்த கனெக்ஷன் எடுக்கிறோம், காசு கட்டியில். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எனக்காக காசு கட்டிட்டாரு. என்ன காசு கட்டினாரு? டாலரா இல்லாட்டி பவுண்ட்ஸா ருபீஸா? தன் ஜீவனை, ரத்தம், கிரயம் செலுத்திட்டாரு. கிரயம் செலுத்திட்டாருன்னு நான் எப்போ விசுவாசிக்கிறேனோ அப்போ தான் என்னது, வாயத்திறந்து நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த சிம்மை போடுறேன், விசுவாசிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் கீழ்ப்படியினேன். என்னது, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நீ அறிக்கை செய்து, அதுக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுப்பது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுங்கிறது வந்து திருப்பி என்ன செய்யணும், அவரோட கனெக்ட் ஆகிறோம். அந்த கனெக்ஷனை அப்போ நினைவு கூறுங்கிறார். அப்பப்போ நீ சார்ஜ் பண்ண, அப்பப்போ நினைவு கூறு, என் பந்தியிலே வந்து பங்கு பெறு. அப்போ தான் கனெக்ட் ஆகிறோம். இல்லைன்னா ஃபோன் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, உங்களுக்கு ஒரு மெசேஜும் வராது. நீங்கள் மற்றவங்களுடைய மெசேஜ் எடுத்துக்கலாம், பட் பர்சனலாக பேசுவார் தெரியுமா? நீங்கள் நினைக்காங்க ஊழியக்காரங்க பேசுகிறத மட்டும்தான் நான் எடுத்துக்கிடணும், கரெக்டாக நீங்கள் ஆவியில் நடத்தப்படுவீர்கள் என்றால் அழகாக தேவர் பேசுவார். இதை செய், இதை செய்யாதே, அங்கே போ, இதை கொடு, இதை கொடுக்காது, இவ்வளவு கொடு, இப்படி பண்ண ஆவியாளர் வழி நடத்துவார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 8ஆம் அதிகாரத்தில் பொற்பீடத்திலே என்னதான், சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆமென். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் 5:8. அந்த புஸ்தகத்தை அவன் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. பாருங்க, நானும் நீங்களும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன மாற்றம் தான். என்னென்னா, ஜெபம் அதுக்குள்ளே தான் இந்த என்னது துதியும் பிரகடனமும் இருக்கிறது, ரைட்? இந்த பிரகடனம் என்கிறதே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தேசங்கள் எங்கும் போய் சுற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்னா, நாங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் அங்கே என்ன செய்கிறாரு, ஆக்டிவேட் பண்ணுறாரு. சிலர் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் போய் சொல்லணுமா? நான் சொன்னால் தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அப்படிதான் இருக்குல்ல, பைபிள் அப்படி தானே இருக்குது. இல்லை, இதில் இருக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதை எடுத்து இருதயத்தில் வைத்து தியானித்து பேச வேண்டும். சும்மா எடுத்து கடன்னு சொல்கிறது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, எங்கேயாவது போகிற வழியில் இருக்கிற வசனத்தை வாசிட்டு போய், இல்லை, என்ன சொல்கிறாருன்னா, நீ இருதயத்தில் வைத்து தியானித்து நீ பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அதை ஆக்டிவேட் பண்ணுவேன், அதை செயல்படுத்துவேன். ஆகவே இதிலிருந்து நீங்கள் இதை செய்யும் பொழுது பலன் உண்டாகும். ஸோ இந்த விஷயத்தை ஏன் ஆண்டவர், இது ஏன் உங்ககிட்ட நான் திருப்பி ஒரே கதையை திருப்பி சொல்ல காரணம் என்னென்னா, ஆவியானவர் இந்த காலத்தில் இதை எதிர்பார்க்கிறார். இதை நாங்கள் செய்ய வேண்டும். ஜெபித்தோம், நாங்கள் துதித்தோம், ஆனால் இதை கொஞ்சம் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போது நான் இந்த தரிசனத்தை நான் வந்து உங்களோட பேசினேன். அதன் பின்பு என்னோட கூட இருக்க சில நண்பர்களோடு நான் பேசினேன். நான் சொன்னேன், ஆண்டவர் கதவு போட சொல்கிறார், சீக்கிரமாக கதவு போடு, தாழ்பால்களை போடு. இந்த கதவு மட்டும் கிடையாது, தாழ்பால். நான் அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு கதவுக்கு போடுறதுக்கு காசு இல்லைன்னா தாழ்பால் அது வாங்கி கொடுங்க. ஏன்னா கதவை நாங்கள் சும்மா சாத்தினா திறந்துடலாம், ஆனால் தாழ்பால் போட்டால். அதனால தான் நெகமியா, நான் பெரிய வேலையாக இருக்கிறேன், நான் அவர் என்ன ஐடி கம்பெனி ஓனராக இருந்தார். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? கதவு செஞ்சுக்கிட்டு, கதவு போட்டுக்கிட்டு தாழ்பால்களை போட்டுக்கிட்டு இருந்தாராம்.
அப்போ அந்த நெகேமியா சொல்லுகிறார், நான் பெரிய வேலையாக இருக்கிறேன், நான் எந்த ஒரு காரியத்துக்கும் வர முடியாது. அங்கே உள்ளவங்க சன்பல்லத்தெல்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்கன்னு, எனக்கு முடியாது. இன்னைக்கு நானும் நீங்களும் அதை தான் சொல்லணும், நான் பெரிய வேலையாக இருக்கிறேன், எனக்கு வர முடியாது. கொஞ்ச காலங்கள் தேவன் அதை விரும்புகிறார். காரணம் என்னவென்றால், நான் கண்ட தரிசனம் எப்படி என்றால், இந்த கதவை நீ போடு, இந்த நுவரெலியில் இருக்க ஜெப வீட்டு கதவை நீ போடு, நான் சமுத்திரம் உள்ளே வராதபடி கதவை போடுவேன். இதுதான் அதுக்கு நம்மளை போட சொல்றாரு. இயற்கையாகவே பலகையில கதவை போட சொல்றாரு. ஆனால் நான் சமுத்திரம் உள்ளே வராதபடி கதவை போடுவேன். அப்ப நான் பார்க்கிறேன், இப்படி தானே கதவு இருக்கும். கதவை இப்படி திருப்பி இருந்தால் எப்படி இருக்கும்? 2 பேர் சமுத்திரத்திற்கும் அந்த மணல் இருக்குல்ல, அந்த மணலுக்கு பக்கத்தில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்குறேன், நீ கதவை போட போட நாங்கள் சமுத்திரத்தை சுற்றிலும் கதவு போடுவோம். ஏனென்றால் இந்த சமுத்திரம் கொந்தளித்து கொண்டிருக்கிறதாம். எப்படி நான் உள்ளே வரணும், அது முண்டி அடித்து கொண்டிருக்கிறதாம். நாட்டுக்குள்ளே நான் வரணும். அது நாட்டுக்குள்ளே வந்தால் நல்லாவா இருக்கும்? இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதை செய்யுங்கள், நான் அதை செய்வேன். புரியுதா உங்களுக்கு? நான் இதை விழாவாரியாக சொல்ல மாட்டேன், பிறகு அது வேற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என நான் விசுவாசிக்கிறேன். 2004 நினைக்கிறேன்ல, நான் மறந்து போச்சு டேட்டை. நம்மளோட இருந்தார் பாஸ்டர் ராய். அவர் நாங்கள் ஜெபம் பண்ண பொழுது சொன்னார், கடல் ஓரத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். ரைட்? ஒரு தடவை கீழ்ப்படிஞ்சோம், இன்னொரு தடவை நாங்கள் கீழ்ப்படியலை. ஒரு தடவை நாங்கள் 11 நாள் இங்கேருந்து ஆரம்பித்து சிலாபம், புத்தளம், யாழ்ப்பாணம் அப்படியே சுற்றி சொல்லிட்டு நாங்கள் திருப்பி இங்கே வர்றதுக்கு கடல் ஓரம் மட்டும் 11 நாள் அந்த வேன்லேயே போய் அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய் வந்தோம். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது கிறிஸ்மஸ் சீசன் அப்போது அவர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இப்போதைக்கு எல்லோரும் வரவங்களை தெரியல, நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்ட்டு. அவர் பக்கத்தில் இருந்து புத்தளம், சிலாபம் இந்த 2 இடத்துக்கு போனார். அந்த ஏரியாவில் போய் அப்படியே ஜோமிட்டு போனார். ஒவ்வொருத்தரும் கேட்டால் அதில் என்ன சொன்னாங்களாம், கிறிஸ்மஸ் வாய்கிட்ட இருக்குது, நத்தலை கட்டலங்க தீண்டு கூட ஓம யாக்கனாக்க புள்ளுவான் தின்னாங்களாம். அதாவது கிறிஸ்மஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது, இந்த நேரம் போய் கடலோரமாக நின்று ஜோம் பண்ணுறதான்னு கேட்டாங்களாம். அவங்க அந்த 2 பேர் தானே அந்த 2 இடத்துக்கு தான் போனார். என்ன நடந்துச்சுது எல்லாருக்கும் தெரியும்ல. கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே நீங்களாம் ஜெபிப்பீங்க, அதுவரையும் நான் சும்மா இருக்கிறேன்னு இருந்துச்சுதா? இல்லை. இந்த பிள்ளை பெறுகிற நேரம் வரும் பொழுது அடக்க முடியாது. அந்த பிள்ளை வெளியே வந்து தான் ஆகும். சிலது ரோட்லேயே பிறந்துடும், சிலது போகிற வாகனத்தில் பிறந்து விடும். ஏனென்றால் அது பிறக்க ரெடி ஆயிடுச்சுன்னா அது தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியும், ஸ்மெல் தெரியும். ஒரு பறவைக்கு தெரிகிறது என்றால், இப்போ எங்கள் வீட்டில் கூட இந்த ஒரு கறிக்குருவி ஒரு இடத்துல இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரே இடத்துல கத்துது. அப்போ நான் இவங்ககிட்ட சொன்னேன், இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த கறிக்குருவி நான் காலேஜுக்கா போச்சுது இல்லை, அது எதையோ சொல்லுது நமக்கு. நிறைய நேரம் நான் பார்த்துருக்குறேன், எனக்கு டைம் இல்லை சொல்கிறதுக்கு. சில காரியங்கள் எல்லாம் அந்த பறவைகளுடைய அதனுடைய சத்தத்தை வைத்து நிறைய நேரம் சொல்லியிருப்பேன். இது போடுற சத்தத்தை பார்த்தா எங்காவது பாம்பு ஊந்து போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும். இல்லைன்னா என்ன ஒன்று வரப்போகுதுங்கிறது அதை காட்டுக்குது. அதுக்காக நாங்கள் சாஸ்திரம் பார்த்துட்டு குருவி கத்து வரைக்கும் அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குருவிக்கு கூட தெரியுது ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு. சுனாமி டைமில் அப்படி தானே நடந்தது. எல்லாம் நாய் கூட ஓடிச்சுது, நாய்க்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ நான் திட்டுறேன்னு நினைக்காது, நாய்க்கு தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரியல பாருங்க. இப்பயும் அதே தான் சொல்லுகிறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் நான் அடுத்தபடியாக வெளியே சொல்லுவேன். நான் இரவு உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு நான் இந்த காரியத்தை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது உடனே ராத்திரி 1 மணி இருக்கும், உடனே ஃபோன் பண்ணினார் ஒருத்தர். சொன்னார், எங்களுக்கு தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார், நீங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த கன்ஃபர்மேஷன் எங்களுக்குன்னு. அவங்க அந்நிய பாஷை பேசி தெரிச்சிட்டு, ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளோ உற்சாகம். கர்த்தர் அவர்களிடத்திலும் சொல்லி இருக்கிறார். அவர்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன சொன்னார், நீ இதை செய், நான் அதை மூடுவேன். சிலருக்கு ஒவ்வொரு விதமாய் சொல்லுவார். மற்றபடி அது கட்டணும்னு கிடையாது. என்ன இப்போ கையில் இவ்வளோ செலவு வேலைகள் இருக்கும்போது இது ஒன்றும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று கிடையாது. அதனால தான் 2 வருஷமாக போட்டு வச்சுருந்தேன்.
ஆனால் அது ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் அடையாளமாய் வைத்திருக்கிறார். வீட்டுக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார், வெளியில் அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இன்று முதல் இன்னைக்கு சாயங்காலம் போனதும் துதிக்க ஆரம்பிங்க. பைபிள் எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப சத்தமா இல்லைன்னா கூட கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அவர் என்னை புல்லுட, அந்த சத்தனாலும் போதும். ஒரு ஓரமாக உட்காருங்க, ஒரு இடத்த பிடிங்க. இடமே இல்லைன்னா இங்கே வாங்க, இங்கேயும் முடியலைன்னா எங்கள் வீட்டிலேயாவது வாங்க. அங்கே ஒரு ஜெப வீடு இருக்குது, ரூம் ஒன்று இருக்குது. அங்கே உட்கார்ந்து நீங்கள் மணிக்கணக்காக நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபம் பைபிள் வாசித்து கொண்டிருக்கலாம். வேற ஒரு கதையும் பேச வேண்டாம். ஏனென்றால் இந்த காலத்தில் நாங்கள் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. இந்த காலம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், வர இருக்கிற ஒவ்வொரு ஆபத்தும் காக்கப்பட வேண்டும் என்றால் நானும் நீங்கள் தான் திறப்பில் இருக்க வேண்டும், நானும் நீங்கள் தான் காவலாளியாக இருக்க வேண்டும். எங்களிடத்தில் தான் அதை சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு தான் சொல்லுகிறார், நீ கதவை மூடு, ஏனென்றால் ஒரு ஆபத்து வருகிறது. நம் இந்த நேரத்தில் கண்களை மூடி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இவ்வளோ சத்தத்தை கேட்டு, இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு இன்னும் நான் ஜெபம் பண்ணுவது குறைவு, வேதம் வாசிப்பது இல்லை என்றால் மிகவும் துக்கம். தயவு செய்து மேனேஜ் பண்ணுங்க. போன உடனே மேனேஜ் பண்ணுங்க. என்னென்ன வேலையை குறைக்க முடியும் மெயினா போன்ல. நான் நினைக்கிறேன் 7 தூண்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், மீடியா அப்படின்னு. மீடியாவை குறைங்க. ஒரு தடவை அல்லது 2 தடவை நியூஸ் கேளுங்க. 100 தடவை ஒரே நியூஸை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு தடவை கேளுங்க. சந்தேகம் இவங்க கரெக்டாக சொல்ல மாட்டாங்கன்னா நல்ல ஒரு சொல்கிற ஒரு செய்தியை மட்டும் கேளுங்க. திருப்பி திருப்பி கேட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். என்னோட காலம் சமீபமாகி விட்டது. அவர் ஆயத்தமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எப்போ பேசுவ, நான் எப்போ அதை செய்வேன். உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசின பொழுது ஆவியானவர் அங்கே அதை எல்லாவற்றையும் உயிரடைய செய்தார் என்றால், இன்றைக்கு உலர்ந்து கிடக்கிற நம் தேசம், நம்முடைய குடும்பங்கள், ஊழியங்கள் அல்லது அரசாங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அரசாங்கத்தினுடைய செய்தியை பேச வேண்டாம், தேவன் சொன்னதை பேசுவோம். வருகிற செய்தியை குறித்து பேச வேண்டாம், கர்த்தர் சொன்னதை பேசுவோம். அரசாங்க செய்திகள் கூட, மீடியா செய்திகள் கூட மாறலாம், ஆனால் தேவன் சொன்னது மாறவே மாறாது. தேவன் சொன்னால் சொன்னதுதான். ஆகவே எதை நாங்கள் பேசுகிறோமோ அதை ஆக்டிவேட் ஆகும். நான் தவறானதை பேசினால் சத்துருவானவன் அதை ஆக்டிவேட் ஆக்குவான். அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்கள் வாயிலிருந்து என்னெல்லாம் தவறாய் வருகிறதோ, நெகட்டிவா இதெல்லாம் பேசுகிறோமோ அதை அவன் ஆக்டிவேட் பண்ணுவான். நானும் நீங்களும் நீதியான நேர்த்தியானதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று என்னையும் உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. எங்களுக்கு அந்த ஞான ஆவியை தரட்டும், அந்த பலன் எங்களுக்கு உண்டாகட்டும், ஜெப வாஞ்சை உண்டாகட்டும். அதை கேளுங்க. ஆண்டவர் ஜெப ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. நான் இரவு பகலாக நான் வேதத்தை வாசிக்கணும், வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை அதிகாரமோ நான் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. மேனேஜ் பண்ணுவோம். ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி உதவி செய்வார். உங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளை எல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அங்கே இருக்கிறதான இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். இருக்கிறதான மலைகள் எல்லாம் அதை நொறுக்கி சமதரையாக்க போகிறார். ஏனென்றால் உங்கள் மீது கிருபை உண்டாகி இருக்கிறது. அவருடைய கிருபையால் நீங்கள் சூழ்ந்திருக்கிறீர்கள். அவருடைய கிருபையால் நீங்கள் சூழ்ந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் இந்த நாளிலே குற்றப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் எழுதி வைத்திருக்கிற எல்லா தீய காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே அழித்து போடுவார். உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற அவ்வளவு பலவீனங்களும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி உங்களை புது பலத்தால் இடை கட்டுகிறார். கழுகுகளுக்கு ஒத்த பலன் இப்பொழுது உண்டாகுகிறது. இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது புது பலன் அடையுங்கள், புது பலன் அடையுங்கள், புது மனதிலே தைரியம் அடையுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று என்னையும் உங்களையும் அப்படி நிரப்புவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் அபரிவிதமாய் சந்திப்பார். காற்றும் இல்லை, மழையும் இல்லைதான், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். கர்த்தர் அதை நிரம்ப பண்ணுவார். அதை செய்து முடிப்பார். வழக்கை தீர்த்து முடிப்பார். எல்லா பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பார். இரும்பு தாழ்பாக்களை முறிப்பார். எது வர வேண்டுமோ அது வந்து சேரும். எது வரக்கூடாதோ அதை தடுத்து நிறுத்துவார். உடைந்து போனதான பாத்திரங்கள், குடும்பங்களை கர்த்தர் உருவாக்குவார்.
ஒன்று சேர்ப்பார். வியாதியோடு படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளிலே குணமாக்குவார். ஐயோ, என்னால் ஆராதனைக்கு வர முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வீட்டுக்குள்ளே அந்த வார்த்தை போய் அந்த வார்த்தை அவர்களை சுகமாக்கும், அந்த வார்த்தை அவர்களை விடுவிக்கும். ஆத்துமாவிலே வியாகுலப்பட்டிருக்கிறவர்கள், மனதிலே தெளிவில்லாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளிலே குணமாக்குவாராக. இலங்கை தேசத்தின் மீது கரம் வரட்டும் ஆண்டவரே. அரசாங்கத்தின் மீது கரம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர்கள் மீது கரம் வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் சமாதானமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே ஆக்டிவேட் பண்ணுவீராக. தீமைகள், பொல்லாப்புகள், பொறாமைகள், சண்டைகளை உண்டு பண்ணுகிறதா எல்லா விதமான அந்தகார ஆவிகள், மாம்சத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், மந்திரங்களை வைத்துக்கொண்டு காரியங்களை செய்கிற எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேசத்திலே கலவரங்களை உண்டு பண்ணி கலகங்களை உண்டு பண்ண நினைக்கிற பொல்லாத ஆவிகள் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் சொல்லுகிறோம், இறையாதி அமைதலாயிரு. இலங்கையின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராக. மீடியாக்காரர்கள் ஆண்டவர் பொய்யான செய்திகளை போடாதபடி மீடியாவுக்குள் நுழைந்திருக்கிற பொய்யின் ஆவியே, தாறுமாறான ஆவியை, கூட்டியும் குறைத்து பேசுகிற பொல்லாத ஆவியை மீடியாக்களை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தில். உண்மையை உண்மையாய் போடட்டும் ஆண்டவரே. மக்களை அலக்களிக்காதபடிக்கு ஆண்டவரை, அரசாங்கத்தை அலக்களிக்காதபடிக்கு ஆண்டவரை, மீடியாக்குள் கிரிச்சுகிற எல்லா பொல்லாத பிரிவினின் ஆவிகளை நிர்மூலமாக்குகிறோம். இலங்கைக்கு சமாதானம் 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 உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய ஜனாதிபதிக்காக வேண்டிக் கொள்கிறோம், பிரதமருக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இதற்கு முன்பதாக இருந்த ஜனாதிபதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர் நல்லவரோ கெட்டவரோ தீமையானவரோ எங்களுக்கு தெரியாது. படுக்கையில் இருக்கிற அவரை சுகமாக்குங்க ஆண்டவரே. அவ்வளவுதான் ஆண்டவரே. அங்கே இரக்கம் உண்டாகும்படி செய்யுங்க ஆண்டவரே. மற்ற தீமைகள் எல்லாம் விட்டு ஆண்டவரை, தவறு செய்கிறவர்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று அவர்களே தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் இலங்கைக்கு உண்டாகட்டும். இனி ஒரு பஞ்சமோ, இனி ஒரு வேதனையோ, இனி ஒரு குறைச்சலோ உண்டாகி ஆண்டவர் இந்த தேசம் அலைக்கழிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் அவ்வளோ பேரும் இலங்கை தேசத்தை நேராக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் கர்த்தருடையது. இந்த தேசத்தின் மீது கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். இந்த தேசத்தின் மீது ஒரு எழுப்புதலுக்காக தேவன் இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே சத்துருவை எந்த விதத்திலேயும் இலங்கை தேசத்தினை அலைக்கழிக்க முடியாது. சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு. இந்த தேசத்திலே பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விளைச்சல்கள் விளையட்டும், எல்லாம் வியாபாரங்கள் பெருகட்டும், வருமானங்கள் பெருகட்டும், நன்மை உண்டாகட்டும். இப்பொழுது சொல்லுகிறோம், இலங்கைக்கு கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகு, கிருபை உண்டாகு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ இலங்கைக்கு முன்பதாக சமபூமியாவாய். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இலங்கையை உனக்கு சொல்லப்படும். அந்த கிருபையை பெற்ற இலங்கையாக குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு, இரத்தங்கள் சிந்தினதை மன்னித்து, ஆண்டவரை கொலை குற்றங்களை மன்னித்து, செய்ததான எல்லா விதமான ஆண்டவரை அருவருப்பான காரியங்களை மன்னித்து இந்த தேசத்தின் மீது உமது கிருபையை விளங்க பண்ணுங்க. அந்த கிருபையை விளங்க பண்ணும்படி திறப்பிலே நிற்கிற நாங்கள் ஆண்டவரே, தூப வர்க்கத்தை செலுத்தி கொண்டிருக்க தூப பீடத்தையும் ஆண்டவரே, அந்த பொற்கலசத்தையும் ஆண்டவரே, அந்த துதி பலியை செலுத்துவதற்காக வார்த்தையை எடுத்து சொல்லுகிற தனி நபராய் நின்று, ஒவ்வொரு பேரும் ஒரு காவலாளனாய் நின்று என்னையும் எங்களையும் தேசத்தையும் காக்க கிருபை கொடுங்க. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே, சமாதானமா இருக்கட்டும். ஒவ்வொரு பேரும் வீடுகளுக்குள்ள இருக்கிற அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருவருக்கும் குறை இல்லாமல் நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்றபடி ஒருவரும் கடன் வாங்காதபடிக்கு, கடன் கொடுக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மகிமை உங்களுக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இப்பொழுதும் எப்பொழுதும் காக்க கடவது. ஆமேன் 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 ஆமேன்.